இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிடம் பெறுகின்ற விருந்தினர் பொறியியல் பட்டதாரியும் வாஸ்து சாஸ்திர நிபுணரும் வழக்கறிஞருமான கே. ராஜு. வாஸ்து சாஸ்திரம் வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை பற்றியும், ஒரு வீட்டு மனையோ அல்லது வீட்டையோ வாங்குவதற்கு முன்னால் எந்தெந்த விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பல நுணுக்கமான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கே. ராஜு. வணக்கம். வணக்கம் சார். ஒரு பக்கம் சட்டம், இன்னொரு பக்கம் கலை, இன்னொரு பக்கம் வாஸ்து, இன்னொரு பக்கம் ஜோசியம் அப்படின்னு பல துறைகளிலே நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்படி படிக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு எங்கே தோணுச்சு? பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் சார். இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன், அடுத்து என்ன பண்ணலாம், அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் படிப்பில் நம்ம ஈடுபடுத்துது. இது எல்லாமே பல துறைகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தினால் நம்ம பல துறைகளை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு ஐடியா பண்ணும்போது அது ஒரு அகடமிக் வழி தான் ஒரு முழுமையான வழி. ஒருத்தர் படிப்பு மூலியமாக தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்து ஓரளவுக்கு எல்லாம் படிச்சிருக்கேன். முதல்ல நீங்கள் படித்தது சட்டம் தானா? இல்லைங்க, முதல்ல நான் படித்தது பொறியியல் துறையில் கட்டிடக்கலையில் படித்தோம். ஓ, அதிலிருந்து தான் சட்டத்தின் மேல் ஆர்வத்தினால அப்புறம் சட்டக்கலையை அவசியமும் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இன்றைக்கி எல்லா விதமான துறைகளிலும் எல்லா விதமான தினப்படி வாழ்க்கைக்குமே சட்டம் மிகவும் அவசியமான ஒன்று. முதல்ல சட்டம்னு பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு வெளியில் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 50 வருஷம் முன்னாடி வாழ்க்கை ஒரு சுமூகமான சூழ்நிலை போகும்போது சட்டத்துடைய தேவைகள், சட்ட பிரச்சனைகள், சட்டத்தின் தேவைகள் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய வாழ்வியல் நடைமுறை மாற்றங்களாலும் நம்முடைய தினப்படி வாழ்க்கையுடைய தேவைகள் அதிகமானாலும் சட்டத்துடைய புரிதலும் அறிவும் அது எல்லாருக்குமே தேவை. அதனால் இப்போ ஒரு சட்டத்தினுடைய ஒரு ஆர்வம், அதில் அடிப்படை தேவையினாலே நம்ம சட்டத்தை மேற்கொண்டு படிக்கலாம்னு படித்தது. பொறியியலை பற்றி படிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எங்கே தோணுச்சு? எங்கள் அப்பா ஒரு பொறியாளர், எங்கள் தாத்தா ஒரு பொறியாளர். அதனால் எங்கள் பரம்பரை எல்லாமே பொறியியல் துறையில் தான் இருக்கோம். எங்கள் அண்ணனும் பொறியாளர், என் தங்கச்சி பொறியாளர், வீட்டில் எல்லாருமே பொறியாளர் துறையில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சது பொறியியல் படிப்பு மட்டும்தான் ஆரம்பத்தில். ஏன்னா பரம்பரையாக படிக்கிறதுனால பொறியியல் துறையே வந்தேன். எங்கள் அப்பாவும் பொதுப்பணித்துறையில் ஒரு நல்ல பொறியாளராக இருந்தார். அதனால் என்னையும் கட்டட சம்பந்தமாக பொறியியல் துறையில் படிக்கணும்னு படித்தார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அப்பா சொன்னதுனால நான் படித்தேன். அதை எந்த காலகட்டத்தில் இந்த பொறியியல் துறைக்கும் வாஸ்துக்கும் ஒரு இணைப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்தீங்க? இது நீங்கள் நல்ல உண்மையான நல்ல விஷயம். நான் என்றைக்கு முதல் அந்த ஃபஸ்ட் டே இன் மை காலேஜ் லைஃப்பில் உள்ளே என்ட்ராகும்போது இந்த பற்றி பிளானிங்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஏஷியன் ட்ரெடிஷ்னல் பிளானிங் நமக்குன்னு ஒரு பிளானிங் இருக்குது. நம்ம படிக்கிறது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய நவீன கால கட்டிடக்கலை, நவீன கால பிளானிங் பற்றி தான் படிக்கிறோம். பட் முன்னரே இருந்ததை நம்முடைய பழங்கால கட்டிட அமைப்பு முறைகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழடி, நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நகர அமைப்பிலிருந்து, கோயிலுடைய கட்டிடக்கலைகளிலிருந்து, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 1000 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட ராஜேஸ்வரம் சொல்கிற தஞ்சை பெரிய கோயில் மிகப்பெரிய கட்டிட நுணுக்கத்துக்கும் 1000 வருஷமாக எந்த விதமான புயல், மழை, சுனாமி, வெள்ளம் அதை தாண்டி கம்பீரமாக ஒரு கல் கூட கீழே அமைக்கக்கூடிய கட்டிடக்கலை நம்முடைய கட்டிடக்கலை. ஸோ நம்ம பொறியியல் படிப்புக்கு செல்லும் போது நம்முடைய ட்ரெடிஷ்னல் கட்டிடக்கலை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் படிக்க ஆரம்பித்து அது மெல்ல மெல்ல நம்மளே அந்த வாஸ்து பக்கம் கொண்டு போச்சு. வாஸ்துன்றது ஒரு பொறியியல் நுணுக்கம்தான். வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது சாஸ்திரான கல்வி. வாஸ்துன்றது நம்முடைய கட்டிட சம்மந்தப்பட்ட பிளானிங் சம்மந்தப்பட்ட ஒரு முழுமையான கல்வி. ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய நவீன கால கட்டிடக்கலையை பிளானிங்கை படிக்கும் போதும் நம்முடைய மரபு சார்ந்த கட்டிடக்கலையை படிக்கிற ஆர்வத்தில் வாஸ்துக்கள் ஒரு இன்ஜினியரிங் மெத்தடாக தான் உள்ளே படிக்க போனது. அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு கல்லூரி காலங்கள்லேயே கல்லூரியில் முதலாண்டிலே அதை பற்றி படிக்க ஆரம்பித்து பல இடங்களுக்கு அப்போ எனக்கு ஒரு ஆர்வத்தில் நிறைய புக்கு வாங்கி படிக்க ஆரம்பித்து அப்புறம் நிறைய கோயிலில் போய் பார்த்து, சில கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குரிய நூலகங்களில் இந்த சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் கிடைக்கும், குறிப்புகள் கிடைக்கும். அப்புறம் பழங்கால கட்டிடக்கலை சம்மந்தப்பட்ட அரண்மனைகள்லாம் பார்த்து அப்புறம் பல பேர்கிட்ட தொழிலும் அதை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி, இன்டர்வியூ மாதிரி. அது பொதுவாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில், நாங்கள் இருந்த ஊரில் அந்த கூடிய மேஸ்திரிகளே இதில் நிபுணத்துவமாக இருப்பாங்க.
அது அப்போ பழங்கால மேஸ்திரிகள் ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த மேஸ்திரி எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தலைமை மேஸ்திரி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கட்டிடக்கலையில் நுணுக்கமானவங்களும் கை தேர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஈவன் அவங்களுக்கு வந்து ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இல்லையே ஒழிய அவங்களுடைய அனுபவம் நுணுக்கம் அவங்களுடைய அறிவு அது அவங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழங்காலத்துக்கு கூடிய அவங்க அந்த தலைமை கொத்தனார்கள் மேற்தலைமை பார்த்து அறிமுகப்படுத்தி பேசும்போது அவங்ககிட்ட நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா தேடுதல் ஆரம்பித்து அந்த தேடுதல் வந்து பல விஷயங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்து ஆல்மோஸ்ட் தமிழில் இருக்கிற நிறையா இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய கோயில்கள் போயிருக்கோம். அங்கே சில குறிப்புகள் எடுத்து அதை ஒன்றா உருவாக்கி பார்த்து அது மூலிமா தான் இந்த ஒரு பத்தக்கூடிய ஒரு தேர்தல் அறிவு தேர்ச்சி நமக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வேணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பல பேருக்கு கற்று தெரிஞ்சாலும் இது முறையான ஒரு பாடத்திட்டத்தில் முறையான ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து படிக்கப்படும் பொழுது நமக்கு இன்னும் அது முறையான தேர்ச்சி பெற்ற ஒரு அறிவும் அதுக்குண்டான சான்றும் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து திருப்பி ஜோதிடவியலில் வந்து முதுநிலை பட்டமும் பெற்றுட்டு இன்றைக்கி வந்து வாஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த கட்டிடக்கலை சாஸ்திரத்தில் மேற்கொண்டு ஆராய்ச்சி படிப்பும் படித்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆராய்ச்சி படிப்புன்னு வந்து ஒரு 2 மாதத்தில் முடிஞ்சு முனைவர் பட்டமும் நம்ம வாஸ்துவில் வந்து கிடைச்சிரும். தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு பல பேர் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு காலமாக வாஸ்துவுக்கு இந்த முக்கியத்துவம் தரப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இது வந்து வாஸ்துன்றது இன்றைக்கி வந்து ஒரு பலாபலனாகவும் ஒரு ஜோசியமாகவும் ஒரு ப்ரிடிக்ஷனுக்காகவும் இது நடந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்குறமே ஒழிய, ஆனால் ஆதிகாலம் தொட்டு முட்டே என்றைக்கு செங்கல் கண்டுபிடிச்சானோ என்றைக்கு வந்து பிளானிங் கண்டுபிடிச்சாங்களோ அன்னிலேருந்தே வாஸ்து வந்து பயன்பாட்டில் தான் இருக்குது. அப்படியா? ஆமாம், வாஸ்துன்றது நம்முடைய கட்டிடக்கலை சம்பந்தப்பட்ட ஏஷியன் ஸ்டடி. அது ஒரு நாம்ஸ் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் சிஎம்டி. இன்றைக்கி நம்ம சிஎம்டி ரூல்ஸு நாம்ஸு ரெகுலேஷன் கைட்லைன்ஸு ஸ்டாண்டர்ட்ஸு எவ்வளோ வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்பிசி ஸ்டாண்டர்ட்ஸ்னு வச்சுருக்கோம். நேஷனல் பில்டிங் கோட் ஸ்டாண்டர்ட் இருக்குது, சிஎம்டி பைலாஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, பாலிசிஸ் இருக்குது. இது எல்லாமே ஒன்றா அமைக்கப்பட்டதாக வந்து அந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. வாஸ்துன்னு பேர் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து முன்னாடி மனித சாஸ்திரம்னு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் ஆயாதின்னு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் குழின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த ஆயாதி மனித சாஸ்திரம் கூலி எல்லாமே வந்து நம்முடைய பழங்கால தமிழர்களுடைய பழக்கல் இருந்தது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் எல்லா தமிழும் வீடு கட்டிங்கன்னா ஆயாதி பற்றி வீடு கட்டேன்னு கேட்பாங்க, மனித சாஸ்திரம் பற்றி வீடு கட்டேன்னு கேட்பாங்க. வாஸ்துன்ற வார்த்தை வந்து இப்போ தான் நமக்கு வந்து புதுசு. இது நம்ம தமிழ்நாட்டில் இந்த வாஸ்துன்ற வார்த்தை, ஆமாம், வாஸ்துன்றது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான பேர் இல்லை. அது வந்து நம்ம அண்டை மாநிலத்திலிருந்தும் வந்த ஒரு பேர் வாஸ்துன்ற பேர். ஆனால் நம்ம பழங்காலத்திலிருந்தே நம்ம வந்து இந்த மனித சாஸ்திரத்தை பல வகையில் உபயோகப்படுத்தும். கோயில் நம்ம தான் ஆகம விதின்னு சொல்லுவோம். நமக்கு வீடு கட்டும்போது ஆயாதி குழி மனித சாஸ்திரமோ. அப்புறம் வந்து இது வந்து நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு கூட பண்ணுவாங்க. அது புருஷ சாஸ்திரமோ. அதாவது ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா அந்த வீடு கட்டக்கூடிய குடும்பத் தலைவருடைய ஜாதகத்தையும் குடும்பத்துடைய ஜாதகத்தையும் வச்சு இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி வந்து தலைவாசல் அமையணும், இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி வீடு அமையணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து முழுக்க ஒரு அறிவியல் சார்ந்த கட்டிடக்கலையியல். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிடக்கலையில் வந்து இண்டோர் ஏர் குவாலிட்டின்னு சொல்லுவோம். இண்டோர் ஏர் குவாலிட்டி, அதாவது சிக் பில்டிங் சிண்ட்ரோம்னு இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜியில் வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வந்து பல பேருக்கு அந்த வார்த்தை இன்னும் இப்போ புழக்கத்துலேயோ பரிச்சயத்துலேயோ வர ஆரம்பிக்கலை. சிக் பில்டிங் சிண்ட்ரோம்னா கட்டிடத்துக்குள்ளே ஒருத்தர் வாழும்போது அவருடைய மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்படுதுன்றது இன்றைக்கி லேட்டஸ்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கிறோம். இது சரியில்லாத கட்டடம். ஆமாம், இது வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் சொல்லக்கூடிய சிக் பில்டிங் சிண்ட்ரோம். அவங்க வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் பற்றி பேசும்போது வாஸ்து பற்றி பேச மாட்டாங்க. பட் வாட் தேர் டெல்லிங் அபவுட் சிக் பில்டிங் சிண்ட்ரோம்ன்றது வந்து ஒரு கட்டடத்துக்கு இருக்கக்கூடிய யூசர்ஸ் உபயோகிப்பாளர்கள். ஏன்னா ஆதி காலத்தில் வந்து மனுஷன் வாழும்போது வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் முழுக்க வந்து 95% அவுட்டோரில் தான் வாழ்ந்தான். ஆதி மனிதன் காடில் தேடி வேட்டையாடி குகையில் வாழும்போது அவனுடைய உணவு தேடலும் அவனுடைய இருப்பிட தேடலும் அவனுடைய எல்லா தேடலுமே அவுட்டோரில் தான் இருந்துச்சு. அவுட்டோரில் இந்த மனிதன் வந்து நாகரிகம் வளர என்றைக்கு மனிதன் வந்து ஒரு விவசாயத்துக்கு காடு மலையை விட்டுட்டு சமவெளிக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஆத்தோரம் தங்கினானோ அப்போ அவனுடைய கலாச்சாரமும் நாகரிக மேம்பாடு ஏற்பட்டுச்சு. அவனுடைய வாழ்வியல் தேடலுக்காக விவசாயம் பண்ணப்பட்டக்கூடிய விவசாயத்தின் கிடைக்கப்பட்ட விவசாய பொருட்களையும் விவசாய அறுவடை பொருட்களையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு கட்டுமானத்தை தேர்ந்தெடுத்தான். அப்போ தான் முதல்ல கட்டுமானன்றது மனித வாழ்வில் இடம்பெறுது. அந்த கட்டுமானத்தில் ஆத்தங்கரையோரம் ஒரு தன்னுடைய பொருளை பாதுகாக்க வச்சு கட்டுமானம். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஒரு சமையலறை இதெல்லாம் வந்துச்சு. அப்படியே கொஞ்சமாக அதிகரிக்க மனிதன் 90% அவுட்டோரில் வெளியிடங்களில் வாழ்ந்த மனிதன் இன்றைக்கி நவநாகரிகத்தில் 90% இண்டோரில் வாழ்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்வில் எடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் அவன் எந்திரிக்கல ஆரம்பித்து அவன் நைட் படுகிறதுலேருந்து வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
95% இண்டோரில் தான் இருக்கான். கரெக்ட். அப்படியே ஒரு 100 மடங்கு ஒரு 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 கலாச்சார மாறுபாடு வந்து வெளியில் சுதந்திரமாக வெளிக்காட்டு சுவாசித்து வெளி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கி அப்படியே வந்து இண்டோருக்கு வந்துட்டான். ஸோ இன்றைக்கி 95% இண்டோரில் தான் மனுஷன் வாழ்கிறான். அவன் வாழ்க்கை முழுக்கமே இந்த 4 செவத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த 4 செவரு உங்கள் வீட்டு பெட்ரூமாக இருக்கலாம், உங்கள் வீட்டு ஹாலாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம். இடம் மாறுமே ஒழிய உங்களோட வாழ்வில் மாறலை. கூண்டுக்குள்ளே தான் இருக்கீங்க, இல்லை காரில் இருப்பீங்க. ஒன்று அவுட்டோர்னு சொல்ல கொடுக்குறோம், ஒரு காரு இண்டோர் தான், காரில் இருப்போம். ஸோ இப்போ 95% இண்டோரில் வாழக்கூடிய இந்த மனிதனுடைய வாழ்வியல் மாற்றங்கள் அந்த இண்டோரில் இருக்கக்கூடிய, இப்போ டெக்னாலஜி சொல்லும்போது இந்த சிக் பில்டிங் சொல்கிறது வந்து அந்த இண்டோரில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய வாழ்வியல் உடலில் சம்மந்தப்பட்டது. அந்த இண்டோர் ஏர் குவாலிட்டி எல்லாம் பாதிக்கப்படுது. ஐஏக்யூன்னு சொல்லுவோம், இண்டோர் ஏர் குவாலிட்டி. இது மாடர்ன் டெக்னாலஜி சொல்கிறான். இந்த இண்டோர் ஏர் குவாலிட்டினால சிக் பில்டிங் சிண்ட்ரோம் உருவாகுது. சிக் பில்டிங் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையில்லாமல் தலைவலி, மயக்கம், மூச்சு திணறல், ஜுரம், அடிக்கடி சளி பிடிக்கிறது, அவன் வந்து தன்னைத்தானே ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறது, ஒரு வேலையை வந்து உற்சாகமாக செய்ய முடியாத நிலைமை, இது அவன் அறியாமல், அதாவது இந்த சிக் பில்டிங் சொன்னோம்னா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன உடல் மனம் சார்ந்த பிரச்சனைக்கு உண்டான மூல காரணம் தெரியாமல் ஏற்படக்கூடியவை தான் சிக் பில்டிங் சொல்கிறோம். அது காரணம் வீட்டோட பில்டிங்கோடைய ஏற்கனவே இண்டோர் ஏர் குவாலிட்டி, அதுக்கிட்ட மற்ற விஷயங்கள், அமைப்புகள். இதை தான் வந்து இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜியில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் க்ரீன் பில்டிங் காங்கிரஸ் IGBCன்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஆராய்ச்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே நல்ல காற்றோட்டம் இருக்கணும், நல்லா இந்த மாதிரி கிச்சன் அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்றைக்கி இவங்க சொன்ன இந்த விஷயங்களை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம தமிழர்களும் மற்ற நம்ம மரபுசார் மேன் மக்களும் முதுமக்களும் அதை வந்து ஒரு வாஸ்து சாஸ்திர முறையில் வீடு நல்ல முறையில் அமைச்சதுனால அப்போ அந்த சிக் பில்டிங் சொல்கிறமே கிடையாது. வாஸ்துவும் ஏறக்குறைய ஒன்று தான்றீங்க. சிக் பில்டிங் சிண்ட்ரோமுக்கு வராமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வாஸ்துவை ஃபாலோ பண்ணும்போது வாஸ்துவில் சொல்லக்கூடிய மைண்டு சாஸ்திரத்திலேயோ ஆயதிலேயோ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நெறிமுறைகளையும் விதிமுறைகளையும் நாம் ஒழுங்காக கடைபிடிக்கும் பட்சத்தில் நம்முடைய இந்த சிக் பில்டிங் சிண்ட்ரோம் வராது. சில பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த சிக் பில்டிங் சிண்ட்ரோமுக்கு என்னெல்லாம் ரீசன் சொல்லி ஒரு அட்டவணைப்படுத்துகிறாங்களோ அந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே வந்து நம்ம மனித சாஸ்திரம் மூலமாக மனித சாஸ்திரத்தின் விதிமுறைகளை ஒழுங்காக கடைபிடித்திருந்தால் அது வராது. அப்போ ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளே வாழும்போது நல்ல மனநிலையோடும் உடலில் வாழ்ந்தாவே அவனுக்கு செல்வம், வாழ்வியல் பொருளேற்றம், முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை. ஏன்னா ஒருத்தன் எடுக்கிற முடிவு தான் ஒருத்தன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. இப்போ ஜோசியத்தில் வந்து சந்திராஷ்டமம் இன்றைக்கி வந்து பேசாதன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஜோசியத்தில் சொல்கிறாங்க சந்திராஷ்டமோ இன்றைக்கி ஏன் பேசாத முடிவெடுக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து உனக்கு சந்திரன் வந்து 8ஆம் இடத்துலேருந்து உனக்கு இந்த அஷ்டமத்தில் உட்காரும்போது உன்னால் யோசிக்க முடியாது. நீ ஒரு நாள் தெளிவாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் நீ எந்த முடிவெடுத்தாலும் தப்பாக போயிடும். அதேமாரி இன்றைக்கி தெளிவாக உன்னால் எதுவும் பேச முடியாது, தப்பாக பேசி வாய மாட்டிப்பேன். ஏன்னா திருவள்ளுவர் சொன்ன யாகாவும் நாகாக்கா காவாக்கால் சோகப்பட்டு சொல்லியிருக்கப்பட்டு. ஸோ அந்த கட்டுப்பாடுங்கும் போது ஒருத்தர் மனசும் உடம்பும் கரெக்டாக இருந்தாவே அவன் எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு நம்ம மனைவி சாஸ்திர முறையாக கட்டப்பட்ட ஒரு வீட்டில் வாழும்பொழுது இவங்க சொல்லக்கூடிய இந்த இண்டோர் ஏர் குவாலிட்டி தின்பிகள் நீங்கள் கவுண்டர் பண்ணும்போது உங்கள் மனசும் உடம்பும் ஒரு நேர்கோட்டில் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மனசு தெளிவு, உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது நமக்கு தொழில் முன்னேற்றம், வாழ்வியல் முன்னேற்றம், நம்ம குடும்ப பிரச்சனைகள் ஒரு தீர்வு எல்லாம் நடக்கும். ஸோ இதுதான் ஒரிஜினலாக நம்ம வந்து ஆக்சுவலாக பழங்காலத்தில் இதுதான் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி வாஸ்து சில்ப சாஸ்திரா அப்படின்றது வந்து வாஸ்து ஒரு கட்டிடக்கு சம்மந்தப்பட்டது தான். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட எப்போவுமே வந்து விஷயத்தை வந்து ஒரு பலாபலன் ரீதியாக சொன்னால் தான் எடுபடும். வேப்ப மரத்தை வெட்டாத, அது நல்லா ஆக்சிஜன் கொடுக்குன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. வேப்ப மரத்தில் சாமி இருக்குது வெட்டாதுன்னா மக்கள் அது வந்து மரத்தை வெட்டாது. ஸோ எப்போயுமே ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த விஷயத்துக்கு உண்டான சயின்டிஃபிக் ரீசன் சொன்னோம்னா நம்ம ஊரில் ஏன் எதற்கு எப்படின்னு 1000 கேள்வி கேட்டு அதை ப்ரூவ் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு பெரிய விவாதம் நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து IGBC சொல்லக்கூடிய இந்தியன் ஏர் குவாலிட்டி சிக் பில்டிங் சொல்கிறத பற்றி அவங்க ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு பேப்பர் போடும்போது மக்கள் ஒத்துக்க. ஏன்னா இதே ஒரு பொதுமக்கள் மென்மக்கள் சொல்லும்போது மக்கள் ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து இவங்களுக்கு ஒரு நெறிமுறையை கொண்டு வரத்துக்கு அதுக்குண்டான பலாபலன்கள் இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அந்த மனித சாஸ்திரம் செய்கிறாங்க. இது மனித சாஸ்திரம் மட்டுமே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து இது கட்டிடக்கலை சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி சாஸ்திரங்கள் வந்து நிறையா இருக்குது.
வாஸ்து, சுத்தர்ஷா, மயமதா, ஃபெங்ஷி, ஈஸ்வரஸ்தா, குழி, ஆயாதி, மனித சாஸ்திரம். இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பேராமீட்டரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் ஒவ்வொரு விதமான கால்குலேஷனையும் தன்னகத்தை கொண்டு அதன் முறையாக இருக்கக்கூடிய விஷயம். பட் எல்லாத்துடைய அடிப்படை நோக்கமே வந்து ஒரு நல்ல வாழ்விடத்தை உருவாக்கி தர்றது தான். இந்த வாஸ்து மேலே உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் நம்பிக்கை பிறந்தது? ஆரம்ப காலங்களில் நாம் வந்து ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட நோக்கோடு தான் அணுகி, ஏன்னா நம்ம பல்வேறு கல்வி தகுதிகள் இருந்தாலும் நம்மளோட வாழ்வியல், நம்முடைய வாழ்க்கையிடம், இங்கே வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம சந்திக்கும் பொழுது, பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம கேள்விப்படும் போது, ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் முயற்சி செஞ்சு செல்லும் பொழுது, நம்முடைய அந்த தேடல் பயணத்தில் அங்கங்கே ஏற்பட்ட சில பல அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள், கெட்ட அனுபவங்கள், தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏற்பட்டவை, நம் நண்பர்களுக்கு ஏற்பட்டவை, நம்ம சொந்தத்துக்கு ஏற்பட்டவை, உரியில் ஏற்பட்டு பார்க்கும் பொழுது, இதில் அந்த குண்டான அந்த மனித சாஸ்திரம் வாஸ்துக்கு உண்டான ஒரு ரோல் அதில் இருக்கிறது வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஆரம்ப காலங்களில் ஒரு 20-25 முன்னாடிலாம் நிறைய பேர் இதை பற்றி நம்பாமல் இருந்தவங்க கூட இன்றைக்கி அவங்க ஏற்படக்கூடிய சில பல பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏற்பட்ட தீர்வுகள் நம்பி உள்ள வர மாதிரி தான் நமக்கு இதில் நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. இப்போ வாஸ்து சரியில்லாதனால மிகப்பெரிய பிரச்சனைகளை அனுபவித்தவங்களோ, இல்லை வாஸ்து ரொம்ப அழகாக இருந்ததுனால மிக பிரமாதமான வாழ்க்கை வாழ்ந்தவங்களோ உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கீங்களா? நம்ம பேர்களே நிறைய பேர் நம்ம சொல்ல முடியாது. பேரை சொல்கிறது வந்து ஒரு எத்திக்கல் விஷயம் கிடையாது. ஆனால் நம்மளே நிறைய பேர் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒருத்தர் நம்ம கூட ஒரே ஸ்டாண்டர்டில் இருந்திருப்பாங்க, ஒன்றா படிச்சிருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்தில் ஒரு பெரிய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு பெரிய பொருளாதார மேம்பாட்டு நிலைக்கு போயிருப்பதை பார்த்துருப்போம். ஒரு சில பேர் வந்து நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு அவங்கள டவுனில் போயிருப்பாங்க. ஜோதிட கலைஞர்னு சொல்லும் பொழுது வாஸ்து மட்டுமே ஒரு ஒரு எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது. வாஸ்துன்னு ஒரு கேட்டலிஸ்ட்டு, ஒரு கிரியா ஊக்கி. இப்போ வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்ம் வந்து கிரியா ஊக்கி கேட்டலிஸ்ட்னு படிப்போம். ஒரு வேதி வினையில் இந்த வினை நடக்கும்போது ஒரு கிரியா ஊக்கி நடந்துச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ வாஸ்துன்றது வந்து ஒரு செகண்டரி ஆப்ஜெக்ட். தோஸ் ஆர் பிலீவிங் அஸ்ட்ராலஜி, த வாஸ்து வில் பி தி செகண்டரி ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு அவங்களோட ஜனன ஜாதகம், பிறந்த இடம், அவங்களோட கடவுள் நம்பிக்கை, அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், அவங்க நல்ல மனசு, இதுதான் ப்ரைம். இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது இது வந்து செகண்டரி ஆப்ஜெக்ட். பட் இது என்ன பண்ணும் செகண்டரி ஆப்ஜெக்ட்னா, இப்போ உங்களுக்கு நான் ஏற்படக்கூடிய தீமைகளை குறைச்சி கொடுக்கும், ஏற்பு நன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். வாஸ்து மட்டுமே பூஸ்டர். வாஸ்து மட்டுமே வந்து சர்வலோக நிவாரணி, எனக்கு எல்லாமே நான் வாஸ்து சரியாக பண்ணிட்டேன்ற மாதிரி வச்சு இது ஒன் பேராமீட்டர் வில் நாட் டிசைட் அவர் இதெல்லாம். இது நம்முடைய மெயின் க்ரைட்டீரியா வந்து ஒரு நல்ல மனசு, நல்ல நோக்கம், கடவுள் நம்பிக்கை, நல்ல ஜனஜாதிங்கிறது அன்றாட வாழ்க்கையை வந்து ஒழுங்காக தெய்வ சுத்தமாக நாக்கு சுத்தமாக இருந்து, இந்த வாஸ்துன்றது என்னென்னா இதை ஃபாலோ பண்ணும்போது எனர்ஜி பண்ணி பூஸ்டப், ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு கிரியா ஊக்கி. ஒரு இடத்துல 100 லாபம் கிடைக்குதுன்னு இங்கே இருந்துச்சுன்னா இது ஒரு 1000 ரூபாய் லாபமாக மாற்றி கொடுக்கும். இல்லை நீங்கள் 1000 ரூபா நஷ்டம் வரப்போகுது அப்படின்னா அது 100 ரூபா நஷ்டமாக குறைச்சி கொடுக்கலான்னு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ வாஸ்துவில் அடிப்படையில் அதாவது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? வாஸ்து வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது ஆரம்பத்துலேருந்தே இதை வாஸ்து வந்து ஒரு சிம்பிளஸ்ட் கான்செப்ட். எ ஸ்பேஸ் இன் எ ஸ்பேஸ். வாஸ்து நத்திங் பட் எ ரிலேட்டிவ் பொசிஷன் பிட்வீன் தி டூ ஸ்பேசஸ். தட் மஸ்ட் பி கன்சிடர். இட்ஸ் எ ரிலேட்டிவ் பொசிஷன் பிட்வீன் தி டூ ஸ்பேசஸ். எ ஸ்பேஸ் இன் எ ஸ்பேஸ். ஒரு இடம் ஒரு இடத்துல எவ்வாறு உள்ளது, அவ்வளோதான். இதுதான் வாஸ்து பிளேஸ்மெண்ட்டு. வேறு ஒன்றும் சிம்பிள் லாஜிக். ஆமாம், இந்த இடத்துல இப்படி அமைஞ்சிருக்கு. ஒரு முதல் வாஸ்து பார்த்திங்கன்னா வாஸ்துவில் வந்து டவுன் பிளானிங்கே வாஸ்துவில் இருக்குது. இப்போ நம்ம அர்பன் பிளானிங், டவுன் பிளானிங்னா பொறியியலில் படிக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் வாஸ்துவில் ஆரம்பத்தில் இருக்குது. ஆரம்ப காலங்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்பன் பிளானிங் தனித்தனி புக் இருக்குது, டவுன் பிளானிங் தனியாக புக் இருக்குது. இதை பற்றி மேல்நாட்டு அறிஞர்களும் மேல்நாட்டு ஆராய்ச்சியாளரும் எழுதப்பட்ட பாடல்கள் மட்டுமே இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் கல்லூரிகளையும் கட்டிடக்கலை கல்லூரிகளையும் பொறியியல்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் இதே சம்மந்தப்பட்ட அர்பன் பிளானிங்கும் டவுன் பிளானிங்கும் நம்ம ஏஷியன்ட்லேயே இந்த மாதிரி இந்த சாஸ்திரங்கள்லாம் நிறையா சொல்லப்பட்டு தமிழ் லிட்ரேச்சர்லையும் இருக்குது. நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லையும் கட்டிடக்கலை வாஸ்து பற்றி நிறையா, வாஸ்துன்ற வார்த்தை வராது, அந்த பொறியியல் சம்மந்தப்பட்ட பிளானிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வரும். இதை இந்த ஆரம்பத்தில் டவுன் பிளானிங்கில் உண்டு. இப்போ இந்த வாஸ்துனே ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ். ஒரு நம்ம ஒரு லேஅவுட் வாங்க போகிறோம், ஒரு லேஅவுட்டில் நம்ம ஒரு பிளாட் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த லேஅவுட்டில் நம்ம பிளாட் எங்கே அமைஞ்சிருக்கு, எந்த பக்கத்துக்கு அமைஞ்ச பிளாட்டை வாங்கலாம், ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ். ஸோ ஒரு லேஅவுட்டில் ஒரு பிளாட் வாங்க போகிறோம்னா இந்த லேஅவுட்டோட அமைப்புக்கு நம்ம பிளாட் எங்கே இருந்தால் நல்லது, அங்கே வாங்குகிறோம். ஸோ பிளாட்டை வாங்கிட்டோம். பிளாட்டை வாங்கினப்புறம் பிளாட்டில் நம்மளுடைய ஆஃபீஸ் ரூம் எங்கே வரணும்,
அந்த பில்டிங்கில் எ ஸ்பேஸ் இன் ஏ ஸ்பேஸ். அந்த ஆஃபீஸ் ரூமில் நம்ம எங்கே உட்காரணும், எ ஸ்பேஸ் இன் ஏ ஸ்பேஸ். நம்ம பதிலாக நம்ம யாரை ஃபேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வாஸ்துவோடைய ரிலேட்டிவ் பொசிஷன். இது வந்து வாஸ்துவோடைய ரிலேட்டிவ் பொசிஷன் பிட்வீன் டூ ஸ்பேசஸ். இதில் வந்து வெர்டிகல் ஸ்பேஸ் ரிலேட்டிவ் பொசிஷனே கிடையாது. வேறு ஹரிசாண்டல் ஸ்பேஸ் ரிலேட்டிவ் பொசிஷன் தான். அதாவது மாடிக்கு மேலே தலைக்கீழன்லாம் அங்கே வாஸ்துவில் வந்து 90% வந்து அந்த மாதிரி நம்பிக்கை கிடையாது. இதில் வந்து ஹரிசாண்டல் ஸ்பேசஸ், எது பக்கத்தில் எது வரணும், எதுக்குள்ளே எது வரணும், அவ்வளோதான். மற்றபடி இதில் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது வந்து ஆயாதின்றது வந்து அடி சம்மந்தப்பட்டது, லீனியர் டைமென்ஷன்ஸ். லீனியர் டைமென்ஷனாக XY டைமென்ஷன்ஸில் வந்து என்ன அடி இருக்கணும், அது லீனியர் டைமென்ஷன் வந்து ஆயாதி. குழின்றது இட்ஸ் ஏ ஏரியா மல்டிப்ளிகேஷன், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு வரணும், அதை வச்சு 16 பேரில் கணிச்சு 16 பேர் கொண்டு வருது கூலி. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கால்குலேஷன் வச்சு ஒவ்வொரு அமைப்பு பண்ணுறோம். இப்போ நாம் பொதுவாக வந்து ஆயாதியும் கூலியும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா நமக்கு பிளாட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பிளாட்டு வந்து நம்ம கேட்குற நீலகலத்தில் கிடைக்காது. அப்புறம் சிஎம்டி நாம்ஸு, சிஎம்டி ரெகுலேஷன்ஸு, பைலாஸு, இதை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம இதுன்னு நினச்ச அந்த லீனியர் டைமென்ஷன்ஸை கொண்டு வர முடியாது. ஸோ அப்போ நம்மளால் நீலகலத்தை வந்து லீனியர் டைமென்ஷன் சரியான விஷயத்தில் கொண்டு வராத பட்சத்தில் நம்ம ஆயாதியை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் அப்போ என்றைக்கு இந்த நீலகலத்தை நம்மளால் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியலையோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டு குழி அந்த பெருக்கல் நம்மளால் கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஃபாலோ பண்ணக்கூடியது வந்து வாஸ்து. ஸோ ஆயாதி நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலை, நம்மளால் வந்து குழியும் ஃபாலோ பண்ண முடியல. இதை ஃபாலோ பண்ணால் தனியாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வந்து நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம். பட் அது ரொம்ப கஷ்டம். இது இப்போ வாஸ்துன்றது ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் டு ஃபாலோ இன் மாடர்ன் நவ் டேஸ் இப்போ பண்ணுறதுக்கு. அப்போ பார்க்கும்போது இன்றைக்கி வாஸ்து வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு உகந்ததாக இருக்குது. இந்த வாஸ்துன்றது வாடகை வீட்டுக்கும் பொருந்தும், சொந்த வீட்டுக்கும் பொருந்துமா? அதான் அவசியன்றது வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அது அதோடைய ரோலுக்கு தேவை. நம்மளோட வாழ்விடம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா காடுகளை வாழக்கூடிய விலங்கு ஒவ்வொன்றும் தன் வாழ்விடத்தை வந்து மார்க் பண்ணி வைக்கும். அது சொல்லுவாங்க, அந்த இடத்துல போனால் அந்த புலி இருந்துச்சு, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அங்கே அதோடைய வாசனை இருந்துச்சு, அதனுடைய தடங்கள் இருந்துச்சு, அது ஒரு டெரிட்டரியில் மார்க் பண்ணியிருக்கு, அந்த டெரிட்டரி வந்து புலி வாங்கும், அதுக்குள்ளே வேறு யாராவது உள்ளே வந்தால் அது விடாது. ஸோ அதேமாதிரி மனிதனோட வாழ்விடம் வந்து பறந்து பெருந்து இருந்துச்சு. அப்புறம் சூரிய இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன வாழ்விடத்தில் வந்துட்டோம். முதலாம் பிளாட் போட்டதானா 5 கிரவுண்டில் போடுவாங்க, 5 கிரவுண்டில் பிளாட் போடுவாங்க. இப்போ பிளாட் சின்னதாகி ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துருச்சு. ஸோ நம்ம வாழ்விடங்கள் சுருங்கினாலும் நம்முடைய வாழ்விடத்தில் நம்முடைய வாசனை, நம்முடைய எப்படி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வாசனை இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம புலங்குற இதுக்கு ஒரு வாசனை உண்டு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதேமாதிரி நம்முடைய வாழ்விடம் நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நமக்குன்னு ஒரு வாசனை, ஒரு வைப்ரேஷன்ஸ் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும், வாடகைக்கு நம்ம போனாலும், சொந்தமாக இருந்தாலும் இந்த நெறிமுறைகளை அனுசரித்து போகிறது எல்லாருக்கும் நலம். பொதுவாக சில பேட்டில் வாஸ்து சரியில்லை, நீங்கள் இங்கே கண்ணாடி மாட்டுங்க, இங்கே ஒரு சிவப்பு துணி மாட்டுங்க அப்படின்லாம் அதுக்கு தீர்வு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியான தீர்வா? இது வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஹேண்ட் ஆன் சொல்யூஷன், ஒரு ஹேண்டி சொல்யூஷன் தான் இன்றைக்கி எல்லாருமே விரும்புகிறாங்க. பொதுவாக வந்து ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூர் அப்படின்பாங்க. என்னுடைய பாலிசி வந்து ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூர். ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டு அணுகிட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தவிர்க்கப்படலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சொல்யூஷன் ட்ரை பண்ணுறத விட யார் ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணுறாங்களோ வாங்கும்போதே அது ஓரளவுக்கு வாஸ்து பிரகாரம் அமைப்பாக இருக்கா. ஏன்னா அவங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வீடு வாங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்க போனால் ஊரில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல தனக்கு பிடிச்ச மாதிரி பிளான் பார்த்து வாஸ்து கன்சல்ட் பண்ணி வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அப்பையும் அந்த மாதிரி தனக்கு ஒரு நல்ல பிளானை, ஒரு ஆர்கிடெக்டை வச்சு, ஒரு இன்ஜினியர் வச்ச பிளானை போட்டு, ஒரு வாஸ்துக்கள் வச்சு போட்டு அதை கட்டிட்டாலும் பிரச்சனை கிடையாது. இது ரெண்டுத்தையுமே பண்ண முடியாத பட்சத்தில் வேறு வழி இல்லை, நான் உள்ளே குடி போயிட்டேன் எனக்குன்றப்பட்ட தான் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இது வந்து என்னை பொறுத்தவரையும் அவ்வளோ நல்ல தீர்வாக எனக்கு மனசுக்கு படல, அந்த நல்ல தீர்வாகவும் தெரியல. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா சென்னையில் பல பிளாட் ப்ரொமோட்டர்ஸ் நூற்றுக்கணக்கில் ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்க, சில இடத்துல வந்து ஆயிரக்கணக்கில் ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்க. இந்த ஆயிரக்கணக்கான ஃப்ளாட்டுகளையும் வாஸ்து முறைப்படி நிர்மாணிக்கிறது சாத்தியமா? மிக கடினமான ஒரு செயல் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லேண்ட் காஸ்ட்டு, அவைலபிலிட்டி ஆஃப் லேண்டு, ரோடு வித்து, நாம்ஸ், ரெகுலேஷன்ஸு, அப்ரூவலு, எஃப்எஸ்ஐ, கார் பார்க்கிங், அப்போ நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்குது அந்த டெவலப்மெண்ட்டில். அதனால் வந்து எல்லாருனாலையும் எல்லா ஃப்ளாட்டையும் எல்லா முறையிலையுமே நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி இந்த மனித சாஸ்திர பிரகாரம் வாஸ்து பிரகாரம் நிர்மாணிப்பதுன்றது மிக ஒரு கடினமான ஒரு விஷயந்தான்.
பட் அதையும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி மக்கள் மனசில் ஏற்பட்ட மாற்றங்கனாலையும் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காலி மனையோ வீடியோ வாங்குறாங்கன்றது. ஏன்னா எல்லா பிக் பிளேயர்ஸ் இப்போ இருக்கவங்களாம் ஃப்ளாட்டு கட்டவங்கன்னா யார் ஸ்மால் பிளேயர்ஸ், தேர் கார்பரேட்ஸ், பிக் பிளேயர்ஸ், த இன்வெஸ்டிங் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் இன் ஹண்ட்ரட்ஸ். 500 கோடி 1000 கோடி தான் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்டு. இன்றைக்கெல்லாம் ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா 1000 வீடு போடுறாங்க ஒரு ப்ராஜெக்ட்லன்னா, அந்த வந்து 1000 crores ப்ராஜெக்ட். அப்போ அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங் பேக்கப் டீம் இருக்குது. பேக்கப் டீம் பெரிய டீமை வச்சுருக்காங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, டிசைன் மிக்ஸ் பண்ணுறாங்க, டிசைன் பிளெண்ட் பண்ணுறாங்க, இங்கே எந்த மாதிரி ஃப்ளாட் விற்கும்னு அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது அவங்களும் தெரிய வருது, இன்றைக்கி வரக்கூடிய மக்களில் ஒரு கணிசமான மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து பேஸ்டு வீடு தான் வாங்கன்னு ஆசைப்படுறாங்க தெரியறதுனால இப்போ அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வீடுகள் இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இன்னும் நம்ம நல்லா கண்கூட பார்க்குறதா இருந்தால், ஒரு காலி மனை லே அவுட் போடுறவங்களே அந்த ப்ரீமியம் சார்ஜின்னு போடுவாங்க. வடக்கு பார்த்து பிளாட்லாம் விலை அதிகம், ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ அதிகம்னு அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு இப்போ வந்து லே அவுட் போட்டுடுறாங்க. லே அவுட்டில் வந்து வடக்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த மனைன்னு அவங்களே செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி நார்மல் பிளாட்டை விட இதுக்கு மேலே அதிகம், இதுக்கு ப்ரீமியம் ஃபேஸிங் சார்ஜினே வாங்குறாங்க. போடும்போதே வந்து வடக்கு பார்த்த மனைக்கு மற்ற மனையை விட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அதிகம்னு போட்டு விற்கிறாங்க. ஈவன் அந்த மாதிரி பல அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டோட மெயின் டோர் ஃபேஸிங்கை வச்சு அந்த அப்பார்ட்மெண்ட் வெளியோட விலை நிர்ணயிக்கப்படுது. அதனால் இன்றைக்கி எல்லா பிளேயரும் அப்படி தான் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி பிளேயர்ஸ் அப்படி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஃபேஸிங்கை வச்சு விலை நிர்ணயிக்கப்படுது. வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது எதுன்னு சொல்லி, அதாவது இந்த இடத்துல இது மட்டும் இருந்தால் குடி போகவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது? இல்லை, இப்போ வாஸ்து வந்து ஒரு பெரிய கடல் சார். இது வந்து நம்புறவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம், நம்பாதவங்களுக்கு ஒரு ஜோக்கு. அது ஜோக்காக பார்க்குறவங்களுக்கு இது என்றைக்குமே ஜோக்காக தெரியும், நம்புறவங்களுக்கு வந்து இது நம்பிக்கையாக தெரியும். நம்பிக்கையாக தெரிஞ்சு இதுக்குள்ளே அணுகிறவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறதில்ல. நம்ம ஊரில் பெரிய பிரச்சனையை வந்து இப்போ ஏன் இவ்வளோ படிச்சுன்னு கேட்டிங்கல்ல, நான் இவ்வளோ தெரிஞ்சது வந்து நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் வந்து வெளில கிடைக்காத பட்சத்தில் நம்ம நாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படித்தது. அது படித்ததுனால நமக்கு டிகிரி கிடைக்கிது, அவ்வளோதான ஒழிய வழிகாட்டுதலுக்கு உண்டான ஒரு சரியான வழிகாட்டுதல் இங்கே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு இன்றைக்கி இருக்கிற எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனில் எல்லாருமே பணத்தை நோக்கி ஓடுறதுனால எல்லா பணத்துக்கு வந்து சில நமக்கு ஒரு ஜெனுனான ஒரு கன்சல்டிங் கிடைக்கல. இப்போ வந்து வாஸ்துன்ற ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இதை ஒரு சிம்பிள் ஸ்டெப்பில் 2 ஸ்டெப் சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஹைரார்க்கி வச்சுக்கலாம். ஹைரார்க்கி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஈக்குவல் வெயிட்டேஜ் கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே வந்து இப்போ வாஸ்துவில் வந்து இது தப்பு ரைட்டு சொல்லும்போது எது எதோட பெருசு ஒரு ஹைரார்க்கி வைக்கும்போது மிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஹைரார்க்கி. ரைட் பிளேஸ்மெண்ட் கிடையாது, மிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இருக்கக்கூடாத இடத்துல இது இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். இது கரெக்டாக இருக்கேன்றதை விட இது தப்பாக இருக்குன்றது தான் பார்க்கணும். அது தப்பாக இருக்குன்னு பார்க்கும்போது டாய்லெட்டு, மெயின் டோரு இதெல்லாம் வந்து மிக முக்கியமான இடத்த வகிக்குது. எங்கே இருக்கணும் டாய்லெட்டு, எங்கே இருக்கணும்? இப்போ வந்து எங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் டாய்லெட்டு. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹைரார்க்கி. இப்போ வந்து வடகிழக்கில் வந்து டாய்லெட் இருக்கக்கூடாதுன்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அது ஈசானியன்னு சொல்லக்கூடிய இடத்துல அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த மாதிரி இதை வந்து நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. அதேமாதிரி வடகிழக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குமா அது? இட் மே காஸ் சம் இர்ரிப்பேரபிள் லாஸ். இர்ரிப்பேரபிள் லாஸ்ன்றது வந்து ஒரு மிக கடினமான வார்த்தை. அது வந்து அவங்க தொழில் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அது வந்து நானே வாஸ்து நம்பலன்றது 2ஆம் பட்சம். பல கேஸ் ஸ்டடிஸ் பண்ணும்போது அந்த கேஸ் ஸ்டடியில் வந்து இது கண்ணதில் நானே பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இது மாதிரி. அதனால் வந்து வாஸ்துவில் வந்து தலையாக வந்து ஈசானியம், நார்த் ஈஸ்ட், அதில் டாய்லெட் இருக்கவே கூடாது. அதேமாதிரி ஒரு மனம் வாங்கும்போது ஈசானியத்தில் வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது, மனம் மடிஞ்சிருக்கக்கூடாது. ஈசானிய மனம் மடிஞ்சிருக்கக்கூடாது, ஈசானிய மனம் கட்டாக இருக்கக்கூடாது, ஈசானியத்தில் குறைபாடு இருக்கக்கூடாது. ஸோ இருக்கிற மொதல் ஹைரார்க்கி அதுதான். இது மாதிரி பார்த்தோம்னா நிறைய ஹைரார்க்கி பார்க்கணும். கிச்சன் எங்கே இருக்கணும், பெட்ரூம் எங்கே இருக்கணும்ன்றது இன்றைக்கி எல்லா மக்களுமே தெரியும். ஏன்னா இன்றைக்கி வாஸ்து பற்றி பல நூற்றுக்கணக்கான புக்குங்க வந்துருச்சு. 50 ரூபாயில் ஆரம்பித்து 5000 வரையும் புக் இருக்குது. நெட்டில் தட்டினோம்னா நெட்டில் வந்து வாஸ்துவை பற்றி பேசிக் கிரைட்டீரியா எல்லாமே வந்துடுது. ஸோ இன்றைக்கி பொதுவாக எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய அடிப்படை விஷயம்தான் அது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்னி மூலை சவுத் ஈஸ்ட்டில் இருக்கணும். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் நைருதியில் இருக்கணும், இல்லை நார்த் வெஸ்ட்டில் இருக்கணும். நம்ம டைனிங்கு ஹாலு நார்த் ஈஸ்ட்டில் இருக்கணும். மெயின் டோர் நார்த் ஈஸ்ட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மெயின் டோர் வந்து நார்த் ஈஸ்ட்டில் கிடச்சிதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மெயின் டோர் பற்றி பேசும்போது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சில பேருக்கு வந்து உங்கள் ஜாதக பிரகாரம்
உங்களுக்கு தலைவாசல் இந்த பக்கம் தான் அமையணும் அப்படின்னு ஜாதக ரீதியாக ராசியை வச்சு சொல்லுவோம். அது ஜாதக ரீதியாக சொல்கிறது. அது என்ன ஒன்றா இப்போ என் பையன் இப்போ என் ஜாதக ரீதியாக எனக்கு இருக்கக்கூடிய தலைவாசல் என் பையனுடைய ஜாதக ரீதியாக தலைவாசல் வருமானு சொல்ல முடியாது. அப்போ அப்பா பிள்ளைக்கு சொத்து போகும்போது அவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உன் ராசிக்கு தலைவாசல் ஒத்து வரலையே அப்படின்றவாங்க. ஸோ முதல் நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு வீடு ஒருத்தர் கட்டுறோன்னா அவர் ராசிக்கு தலைவாசல் இந்த பக்கம் வரணும் அப்படின்னு வச்சு பண்ணியிருந்தோம். பட் அதை விட இன்றைக்கி வாஸ்து கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. வாஸ்து பிரகாரம் வடக்கு கிழக்கு தலைவாசல் இருந்தால் நல்லது, அது வடகிழக்கு தலைவாசல் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நம்பிக்கைகள். நீங்கள் வாஸ்துவை பற்றி பல புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க. வாஸ்துவை பற்றி நீங்கள் படித்த புத்தகத்தில் எது மிகச்சிறந்த புத்தகம்? இல்லை, ஒவ்வொரு புக்லேயுமே இது குறிப்பிட்டு இந்த புக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாஸ்துன்ற டைட்டில் போட்டு இப்போ தான் புக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15-30 வருஷமாக தான் வாஸ்துன்னு டைட்டில் போட்டு புக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி மனித சாஸ்திரம்னு புக்கு வந்திருக்கு. இது பல ஜோதிட நூல்கள்லேயும் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த ஜோதிட முதுகலை ஜோதிடம் படிக்கும்போது நமக்கு பழங்காலத்துக்கு பல ஜோதிட நூல்லையே இது அங்கங்கே ஒவ்வொன்றா வரும். இன்றைக்கி கம்பைல் பண்ணி மார்க்கெட் நிறைய புக்கு போடுறாங்க. ஸோ நம்முடைய பழைய பழைய புக்கு அப்படின்னா ஒரு 30 வருஷம் நிறைய புக்குங்க இருக்குது. 100 வருஷம் 50 வருஷம் புக்கெலாம் இருக்குது. அதில் சிறப்பான தகவல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டை பார்த்து இந்த வீட்டில் வாஸ்து சரியாக அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு 5000 முதற்கொண்டு 50,000 வரைக்கும் வாங்குறதா கேள்விப்படுறேன். உண்மையா? சப்ளை வர்சஸ் டிமாண்டு. யார் டிமாண்டாக இருக்காங்களோ, யாருக்கு அந்தளவுக்கு தகுதி இருக்குதோ அவங்க கொடுக்குறாங்க, இவங்க வாங்குகிறாங்க. அல்டிமேட்டாக அவங்களுக்கு தீர்வு கிடச்சிதா, அவங்களுக்கு உண்டான ஒரு மன நிம்மதி கிடச்சிதா அப்படின்றது அது முக்கியம். பட் அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபீஸ் வாங்குறது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயந்தான். அது இதே வாஸ்துவை சைனாவில் ஃபென்ஷு அப்படின்னு வேற ஒரு முறையில் கையாளுறாங்க. அதுக்கும் நம்முடைய வாஸ்துக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, ஃபெங்ஷி அது இந்த ஒரு 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 உயிர் சக்தி உள்ளே எப்படி வருது, அந்த உயிர் சக்தி எப்படி நம்ம மேம்படுத்தலான்றது ஃபெங்ஷி. அதில் இந்த இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. தடைகள் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். நம்மளது வேறு கான்செப்ட் என்டையர்லி. பட் உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நம்பர் 13 வீடை வாங்க மாட்டாங்க. 13னாவே அந்த வீடை வாங்குறது, அந்த பிளாட்டை வாங்குறது, அது வாங்க மாட்டாங்க. அது ஒரு வகையான கட்டிட சம்மந்தப்பட்ட நம்பிக்கை தான். இப்போ நேற்று கூட நான் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி போட்டு இந்த ஃப்ளாட் வாங்க போகும்போது அந்த 14 நம்பர் 13 ஃப்ளோர் வீடை விலை கம்மியாக போட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளோர் ரேசிங் சார்ஜ் போடுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வீடியோவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 150 நிறைய வீடு இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடியோவில் செகண்ட் வீடு போடும்போது வீட்டு பிளான் ஒரே பிளான் தான். ஏன்னா டிப்பிக்கல் ஃப்ளோர்ஸ் எல்லாமே ஒரே பிளானு, ஒரே அமைப்பு வீடுகள். என்றைக்கு அவங்க சார்ஜஸ் ஃப்ளோர் வைஸ் போடுறாங்களோ அதில் 13th ஃப்ளோரில் போகிற வீட்டு விலையை குறைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்கும்போது இல்லை சார் நிறைய பேர் 13th ஃப்ளோர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நம்பிக்கை. ஸோ கட்டிட சம்பந்த நம்பிக்கை பண்ணப்பட்ட நம்பிக்கை உலகம் ஃபுல்லாக பல்வேறு ரூபங்களில் பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. பல பேர் வாஸ்துவுக்கு ஒரு தீர்வாக வீட்டு வாசலில் ஒரு கண்ணாடி மாட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனால் ஏதாவது பலன் இருக்குமா? இல்லை, இதெல்லாம் வாஸ்துவில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். வாஸ்துவில் எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த இடத்துல கண்ணாடி மாட்டணும், இந்த இடத்துல இது வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. வாஸ்து ஸ்ட்ரெயிட்டாகவே டீலிங் வித் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான். நிறைய பேர் பிரமிட் வைக்கிறாங்க. இப்போ அது ஒருத்தர் நம்பிக்கை. அவங்க அந்த பிரமிடுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாங்க. பிரமிட் கான்செப்டாக தனி நம்பிக்கை, தனி பிலீஃபு. அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டில் வீடு இருக்கும். அந்த வீடை தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிஞ்சோ அறியாமலோ அந்த வீடை வாஸ்து முறையை நம்பாமல் கட்டியிருப்பாங்க. அப்புறம் அவங்க வாஸ்து நம்பிக்கை வந்திருக்கும். அப்போ அந்த வீடு இடித்து கட்டுறதுன்றது மிகப்பெரிய செலவில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ அவருக்கு சிம்பிள் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும், அவருக்கு ஒரு மன நிம்மதி வரணும். அது மாதிரி சின்ன சின்ன தீர்வுகள் கிடைக்கின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது. ஏன்னா சில பேருக்கு பல நடிக்குது. அந்த கண்ணாடி வைக்கிற பொசிஷனு, அந்த டேப்பு, வாட்ரு, இந்த பஞ்சபூதங்கள் சொல்கிறவங்க இல்லை, நிலம் நெருப்பு நீர் ஆகாயன்ற மாதிரி அந்த பஞ்சபூதத்தை உள்ள இப்படி ட்ரை பண்ணால் இந்த மாதிரி சொல்யூஷன் கிடைக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பலன் கொடுக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒருத்தர் தனக்கு ஒரு வீடு வாங்கும்போதோ இல்லை வீடு கட்டும்போதோ அவருடைய ஜாதக அமைப்பையும் பார்த்து கட்டுறது அவசியமா? கண்டிப்பாக சார். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாஸ்துன்ற விஷயத்தை வர்றதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா முதல் ஜோசியர் தான் போய் பார்ப்பார். அந்த தான் மனித சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போ ஜோசியர் பார்த்து ஜோசியர் சொல்லப்போனால் அந்த காலங்களில் ஜோசியர் பிளானே போட்டு கொடுத்துருவார். ஒரு ஷீட்டை வச்சு நமக்கு தெரிஞ்ச நான் சின்ன பையனாக காலேஜ் படிக்கிற காலங்கள்லாம் யார் இன்ஜினியர்கிட்ட போய் ட்ராயிங் போட மாட்டாங்க. இன்ஜினியர்கிட்ட ட்ராயிங் போட மாட்டாங்க. நேராக ஜோசியர்கிட்ட தான் போவாங்க. இல்லை அந்த ஊரில் இருக்க ஜோசியர் போனால் அவரே என்ன பண்ணுவார்னா ஒரு A4 ஷீட் எடுத்து அவரே மன சைஸை கேட்டு அவரே கையில் பேனா வச்சு கடகடன்னு பிளானை போட்டு இங்கே இது வரணும், இங்கே இது வரணும், இங்கே இதுன்னு குறித்து நீலகலத்தை போட்டு ஃப்ரண்ட் லெவலில் செட் பேக் ஒன்று, பேக் லெவலில் செட் பேக் ஒன்று, சைடில் ஒன்று மார்க் பண்ணி எல்லாம் எழுதி 4 பக்கம் மஞ்சளை வச்சு கொடுத்து தட்சணை வாங்கிப்பார்.
ஸோ இதை வந்து அந்த காலத்துலேருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான் ஜோதிட முறையில். அதனால் ஜாதக ரீதியாகவும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதான் புருஷ சாஸ்திரம்னு சொன்ன மாதிரி ஒரு மனிதன் வீடு கட்டக்கூடிய மனிதனுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த ஜாதகத்துக்காருக்கு இந்த பக்கம் தலைவாசல் வச்சா நல்லது, இது இப்படி அமைஞ்சால் நல்லதுன்னு கணிச்சு செய்யலாம். ஆனால் இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து நமக்கு லேண்ட் அவைலபிலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்குது. தனி பங்களாக்கள், ஃப்ளாட்டு இதுக்கெல்லாம் வாஸ்து வேறுபடுமா? வாஸ்து நார்ம்ஸ் ரெகுலேஷன்ஸ் மாறப்படுறதில்லை, அதோட அப்ளிகேஷன் மெத்தடு மாறும். இப்போ அப்ளை பண்ணுற மெத்தடு, ஏன்னா இது அந்த அந்த கான்செப்டை வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கோப் இருக்கணும். இப்போ இண்டிவிஜுவல் பங்களாஸில் இண்டிவிஜுவல் ஹவுசஸில் தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப், நம்ம அதை ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஆனால் வேறு நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்ளை பண்ணும்போது ரிஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ வாஸ்துவோட கோர் கான்செப்ட்டு மாற போகிறதில்ல, அதோட அப்ளிகேஷன் மெத்தடு மாறும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யாருக்கும் பிரச்சனை வராத மாதிரி அதை அப்ளை பண்ணக்கூடியதான் நம்முடைய புத்திசாலித்தனமான ஒரு நுணுக்கமான முறையாக இருக்கணும். இப்போ பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் ஒரு வீட்டை வாங்கிட்டேன், போனதுக்கு பின்னாடி தான் எனக்கு தெரியுது அந்த வீடு வாஸ்து சரியில்லைன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த வீட்டை திருத்தி அமைக்க முடியுமா? அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மெத்தடில் அதான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு அன்அவேர்னஸ் சப்போர்ட் இதை பண்ணி உள்ளே போயிடுறோம். போன அப்புறம் தான் ஒரு பிரச்சனை நம்ம அணுகிறோம். அந்த பிரச்சனை அணுகும்போது ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த வாஸ்து ரெக்டிஃபிகேஷன் ரெக்டிஃபிகேஷனாக பண்ண ட்ரை பண்ணணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஹைட்டே ஜாக்கி வச்சு நம்ம தூக்குறோம். சொல்லப்போனால் அதுவும் வாஸ்து பிரகாரம் நல்லது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரோடை விட வீடு கீழே இருக்கக்கூடாது, வாஸ்து பிரகாரம் ரோடை விட வீடு மேலே இருக்கணும். இதுதான் வாஸ்துவோடைய அடிப்படை. ஸோ என்ன ஆகுதுன்னா காலங்காலமாக என்ன ஆகுதுன்னா நம்ம ரோடு மேலே போய் வீடு கீழே போகுது. இப்போ என்ன பண்ணுறோம், ஜாக்கியை வச்சு வீடை மேலே தூக்கிடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு அறியாமல் ஒரு இடத்த வாங்கிடுறோம், வீடை வாங்கிடுறோம் போது அந்த இடத்துல ஒரு வாஸ்து குறைபாடு நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது அதை வந்து கோர் கான்செப்டாகவே கரெக்ட் பண்ணுறது பெட்டர். அடிஷன் ஆல்ட்ரேஷன் மெத்தட் மூலியமாக. அப்படி அடிஷன் ஆல்ட்ரேஷன் மெத்தட் மூலியமாக நம்மளால் பண்ண முடியாத பட்சத்தில் அதுக்கு உண்டான காஸ்ட் எஸ்டிமேட் போட்டு பார்த்துட்டு இல்லை அடிஷன் ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாகுதுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு வீடு வாங்குறது ரொம்ப புசால்தனம். இப்போ ஈசான்ய மூலையில் பாத்ரூம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அப்படி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அடிஷனல் மாற்று அதை டெலிட் பண்ணி தான் ஆகணும். டெலிட் பண்ணுறது தான் மெயின் கான்செப்ட்டு. அதே டாய்லெட் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடாது, நார்த்து சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு டெலிட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது அடிஷனல் ஆல்ட்ரேஷனில் டெலிஷன் பண்ணிடணும். அதை அந்த பிளானை அந்த ஸ்பேஸை பண்ணிடணும். அதுக்கு முடியலன்னா நம்ம பெட்டர் வீட்டுக்கு போயிடுறது பெட்டர், இல்லை வீடு விற்றுட்டு வேறு வீடு வாங்குறது பெட்டர், இல்லை அங்கே தான் இருக்கணும் அப்படின்னா அடிஷனல் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான் பெட்டர். இதை வந்து வாஸ்து கரெக்ஷன் கண்ணாடி வைக்கிறேன் பூச்செடி வைக்கிறேன்லான்னு சொல்லி அது ஒரு பேராசிட்டமால் போடுறது எந்த அளவுக்கு இப்போ இந்த பூச்செடி வைக்கிறது கண்ணாடி வைக்கிறதெல்லாம் ஒரு பேராசிட்டமால் வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் பேராசிட்டமால் போட முடியாது. பேராசிட்டமால் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு லிமிட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அது வரையும் தான். அதுக்கு மேலே போகும்போது அதுக்கு அடுத்த டோஸ் ஆன்டிபயோட்டிக் அடுத்த டோஸ் போடுற மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த வாஸ்துன்றது நாம் குடியிருக்கிற கட்டடங்களுக்கு மட்டுமா, இல்லை கோவில்கள் போன்ற கோவிலுக்கு வந்து ஆகம விதி கண்டிப்பாக. இன்றைக்கி ஆகம விதி பார்க்காம எந்த கோயிலுமே கட்டுறதில்ல. அதாவது கோயில்னு பார்க்கும்போது ஆரம்ப காலங்கள் வந்து செங்கல் கட்டுமானத்தை வச்சு தான் கோயில் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் செங்கல் கட்டுமானம் பண்ணாங்க. கோயில் சிலைகள்லாம் மரத்தில் தான் இருந்துச்சு சங்க காலங்களில். இப்போ ஒரு அத்திவரதர் பார்த்தீங்களா, அதே மாதிரி மரத்தில் தான் அந்த காலத்தில் வந்து கோயிலுடைய சிலைகள்லாம் இருந்துச்சு. செங்கலில் தான் கட்டினாங்க. செங்கல் தான் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட கட்டுமான பொருள். அதுக்கப்புறம் அதோடைய பெரிஷபிள் மெட்டீரியல் ஈஸியாக அழியக்கூடியதுனால ஒரு கருங்கல் கட்டுமானத்துக்கு வந்தாங்க, கருங்கல் சிலைக்கு வந்தாங்க. அதுலேயும் அப்புறம் இப்போ வந்து சின்ன சின்ன கோயிலெலாம் கட்டுறோம். நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா இப்போ சின்ன சின்ன கோயிலெலாம் கட்டுறாங்க, இந்த கோயில் என்னத்தை விதியை பார்க்குறாங்கன்னு. சின்ன சின்ன கோயிலும் ஆகம விதி பார்த்து தான் கட்டுறாங்க, ஆகம விதி பார்த்து தான் பண்ணணும். அதனால் கோயிலுக்கு ஆகம விதிகள் இருக்குது. அந்த ஆகம விதி கோயிலுக்கு உண்டான அந்த அந்த எந்த வழிபாட்டு முறையோ அதுக்கேற்ற மாதிரி ஆகம விதிகள் மாறும். இந்த வாஸ்து விஷயத்தில் உங்களை அதிசயத்தக்க ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நடந்திருக்கா? நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பிலீவ் பண்ணதுனால தான் வந்து இதை பற்றி நான் மேற்கொண்டு படிக்கவே ஆரம்பித்தேன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஈசானியத்தில் வந்து இது இருக்கும்போது ஏற்படக்கூடிய இழப்புகளை கண்ணதில் பார்த்துருக்கோம். அப்படியா? அதே மாதிரி வந்து ஈசானியத்தில் வந்து ஸ்டேர் கேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வீட்டுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளான் பண்ணி வீடு ஆரம்பிக்கிறாங்க, ஈசானியத்தில் ஒரு மாடிப்படி இருந்துச்சுன்னா அந்த வீடு கட்டுமானம் முடிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் முடியாது, அது இழுத்து முடியும். அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் அவங்க எந்த செயலை செய்ய போனாலும் காலம் இழுத்து நேரம் கடந்து கொஞ்சம் அது இப்போ நார்மலாக ஒரு வாரத்தில் முடிகிற வேலை அவங்க கூட ஒரு ரொம்ப நாள் இழுத்து முடியும். அதெல்லாம் எனக்கு கண்ணில் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் நானும் வந்து இப்போ ஆரம்பத்தில் எனக்கு கூட நம்பிக்கைகள் ஒரு ஆராய்ச்சியாக இருந்த வாஸ்து பற்றி நம்பிக்கை இதெல்லாம் கண்ணில் பார்க்க ஆரம்பித்தப்புறம் தான் இதுவும் வந்து நம்ம மனித வாழ்க்கையின் செயல்பாடில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்றது உணர ஆரம்பித்தோம். இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்து நம்பினதுனால தான் அதை பற்றி இப்போ நான் ஆராய்ச்சியே பண்ணிட்டுருக்கேன்.
5 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன். இப்போ முடிய போகுதுண்டு பியூர் வாஸ்து பற்றி தான் பண்ணிட்டுருக்கோம். ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்கும்போதோ இல்லை தான் குடியிருப்பதற்கு ஒரு ஃப்ளாட்டை வாங்கும்போதோ என்னென்ன விஷயங்களில் மிகவும் முக்கியமாக கவனம் செலுத்தணும்? நீங்கள் கேட்டது உண்மையிலே நீங்கள் கேட்டது உண்மையிலே நல்ல ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு விஷயம் நீங்கள் கேட்டது. ஏன்னா இன்றைக்கி ஒரு மனுஷனுடைய லைஃப் டைம் ஏர்னிங் மணி, வாயை கட்டி வயிற்றை கட்டி செலவு பண்ணாமல் எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி அவன் அச்சீவ் பண்ணுறது வந்து தனக்குன்னு ஒரு இடம், வீடு. நிறைய பேர்கிட்ட காசு நிறைய இருக்குது, அவங்க சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிறைய வாங்குறாங்க. அது பிரச்சனை இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி பிரச்சனை முக்கியமான யார் தோஸ் ஆர் வெரி நீடி பீப்புள் அப்படின்னா ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு மெனக்கட்டு வாங்குறவங்க. அப்படி வாங்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50 வருஷம் முன்னாடிலாம் வந்து ஒரு இடம் வாங்குற வீடு வாங்குறோன்னா சொந்த ஊரில் வாங்குவாங்க, தெரிஞ்ச ஊரில் வாங்குவாங்க, அங்கே தெரிஞ்சவங்களே விற்பாங்க, தெரிஞ்சவங்களே வாங்கிப்பாங்க. ஸோ பிரச்சனைகள் ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. அது மனித வாழ்க்கையில் வந்து ஒரு நியதி, நேர்மை, ஒரு எத்திக்ஸு, ஒரு தர்மம், கடவுள் பயம் இதெல்லாம் இருந்துருச்சுனால அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனைகளுக்குண்டான காரணங்கள் கம்மியாக இருந்துச்சு. ஒரு எங்கள் அப்பாவுக்கு காலத்தில் முன்காலத்துலாம் பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ஒரு மரியாதைக்குரிய பொருளை தான் சம்பாதிச்சாங்க, அந்த மரியாதைக்குரிய பொருளை தான் பார்த்தாங்க. யார் ஒரு அன்லாஃபுல்லாவோ அன்எத்திக்கலாவோ போக பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. ஒரு லஞ்சம் வாங்குறது, இல்லை ஏமாத்துறது, ஒருத்தங்கிட்ட 10 ரூபா அடிச்சு பிடுங்கிறது, அதெல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் ஒரு ஸ்பெண்டிங் எக்கானமி இப்போ வந்ததுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெண்டிங் எக்கானமி இன்றைக்கி எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செலவு பண்ண பத்தலை. ஏன்னா மனித வாழ்க்கை நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி விட்டதுனால என்னாச்சுன்னா நம்ம பணம் நிறைய தேவைப்படுது. கார் வாங்க போனால் 5 லட்சம் கார்லேருந்து 1 கோடி கார் வரையும் இன்றைக்கி காட்டுறாங்க. 5 லட்சம் கார் வாங்கினா அப்போ காருன்றதே பெரிய விஷயம். கார் விலை எவ்வளோலாம் பார்க்க மாட்டான், கார் வச்சுருக்கான்னு தான் பார்ப்பான். இன்றைக்கி எந்த காரில் வரேன்னு பார்க்குறான். நீ வந்து 5 லட்சம் காரில் வர, நீ சின்ன ஆள், நீ 1 கோடி காரில் பெரிய ஆள். ஸோ இந்த ஸ்பெண்டிங் எக்கானமியை வந்து வர அது மனித வாழ்வியில் ஒரு பொருளாதார ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் போது குற்றங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சோஷியோ எக்கனாமிக் கிரைம்ஸ்ன்ற மாதிரி இந்த ஒயிட் காலர் கிரைம்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு சொத்து வாங்குறது இன்றைக்கி ஈஸி கிடையாது. அது சொத்துன்றது ஒரு காலி மனையாக இருக்கலாம், இல்லை ஒரு கட்டப்பட்ட வீடாக இருக்கலாம், வில்லாவாக இருக்கலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். இதை வாங்க போகிற நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இன்றைக்கி சேலஞ்சஸ் கொஞ்சம் நஞ்சலாம் கிடையாது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட ரீதியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரெரா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேஸ் இருக்குது. எல்லா கேஸுமே பில்டிங் சம்மந்தப்பட்ட கேஸுகள் மட்டும்தான். ரெரா கோர்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கோர்ட் ஃபார் தி இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருக்கிற கோர்ட்டு. இதில் அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் நில சம்மந்தமாக போக்குதமாக இருக்குது. ஈவன் எல்லா நீதிமன்றங்களுமே இது சம்மந்தமான கேஸுகள் தான் அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி மற்றதை விட. ஏன்னா இதில் 2-3 விஷயங்கள். ஒன்று, இப்போ ஒரு சொத்து வாங்குகிறோம், ஒரு காலி மனை வாங்க போகிறோம் அப்படின்னோம்னா அது சம்மந்தப்பட்ட பிளானிங் அப்ரூவல் ஆகிருக்கா, அதோடைய ரெவென்யூ ரெக்கார்ட்ஸு, அதோட பத்திரப்பதிவு இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞரை வச்சு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பார்த்து லீகல் ஒப்பீனியன் பார்த்து அப்புறம் கள ஆய்வு நேரில் போய் விசாரித்து இவர் யார் வீட்டு ஓனர் நேரில் போய் பார்க்கணும். பார்த்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்லாம் சகட்டு மீனிக்கு வருது. ஒரு ஒரிஜினல் பத்திரம் மாதிரியே இன்னொரு ஒரிஜினல் பத்திரத்தை தயார் பண்ணி இன்றைக்கி விற்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. போலி பத்திரம் நிறைய பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கிளைண்ட்டே ஒருத்தர் கேஸை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அப்படி ஏமாந்துட்டார் பாவம். அவர் வச்சுக்க அவர் ஒரிஜினல் பத்திரம் மாதிரியே ஒரு பத்திரத்தை போட்டு ஒரு 30 வருஷம் முன்னாடி பத்திரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி போட்டு அதே மாதிரி பேனல் இங்க் எழுதி அதே மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. பார்க்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு பத்திரம் எப்படி இருக்கும் அதே மாதிரி பத்திரத்தை கல்நோட்டு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிழிஞ்சி ஓரம் முடிஞ்சு அந்த காலத்து பேனலையே கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி ஏமாந்துட்டார் பாவம். ஹார்ட் ஏர்ன் மணி ஏமாந்த அப்புறம் இது மாதிரி இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமாக நடக்குது. இதை ஒத்து ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு முக்கிய தேவை. இப்போ இந்த கேஸே பார்த்தீங்கன்னா எப்படி அவர் ஏமாந்தார் அப்படின்னா அவர் வந்து வெளியில் சம்பாதிக்கிறாரு, இவங்க வீட்டில் இருக்கவங்க இந்த இடம் பார்க்குறாங்க, ஆன்லைனில் பார்க்குறாங்க, ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில். முதல்லாம் எப்படி வீடு வாங்குவோம், யாராவது சொல்லுவாங்க எங்கள் வீடு விற்கிறா வாங்க போகுன்னு சொல்லுவாங்க, அப்படியே வாங்குவோம். இந்த ஆன்லைனில் வீடு வாங்குறதுக்கு இவங்க சர்ச் பண்ணும்போது ஒரு லேண்டு வருது ஒரு ஏரியாவில். இந்த லேண்டை போய் பார்க்குறாங்க, லேண்டோட அமைப்பை பார்க்குற எல்லாம் பார்க்குறாங்க, பிடிச்சிருக்குது. பிடிச்சவொன்னே என்ன பண்ணுறாங்க, சரி இந்த லேண்டை வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. விலையும் ஒரு சகாயமாக வருது, ஆளெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு புரோக்கர் வந்து அந்த இடத்த காட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்த தேய்ச்சின்னு யார் ஓனர்னு சொல்லும்போது சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவர் வீட்டில் குடியிருக்காங்க, கூட்டி போய் காட்டுறாங்க. இவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவரை பார்க்குறாங்க. அவர் குடும்பமாக ஒய்ஃபு கொஞ்சோடு இருக்கார். வீடை பார்க்குறாங்க, அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மற்ற லீகல்லாம் பார்த்துட்டு வீடை முடிச்சிடுறாங்க, விலைக்கு வாங்கிடுறாங்க. அந்த லேண்டை வாங்கிட்டு பட்டா இவங்க பேரில் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து பார்த்தீங்கன்னா வீடை பார்க்குறாங்க, அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மற்ற லீகல்லாம் பார்த்துட்டு வீடை முடிச்சிடுறாங்க, விலைக்கு வாங்கிடுறாங்க. அந்த லேண்டை வாங்கிட்டு பட்டா இவங்க பேரில் மாறிடுச்சு.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேற ஒருத்தர் காம்பவுண்ட் போகிற வராரு. யாருன்னு கேட்டால் அவர் தான் ஒரிஜினல் ஓனர். அவர் வந்து சென்னையில் இல்லை, வெளியூரில் இருக்கார். ஸோ இதை தெரிஞ்சுக்கின இது ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைமாக பண்ணுறாங்க இன்றைக்கி. இது ஒரு ஆர்கனைஸ்டு ஒயிட் கலர் க்ரைமு. எப்படி மீண்டாங்க? அதான் இவங்க இன்னும் மீளலை. இவங்க அவர் வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்குறாங்க. அவர் தான் ஓனர்னு சொல்கிறாரு. அவர் இதே மாதிரி ஒரிஜினல் பத்திரம் வச்சுருக்காரு. இவங்க கையில் என்ன ஒரிஜினல் பத்திரம் இருக்குதோ அதே மாதிரி அவங்க இருக்குது. ஆனால் அவர் தான் ஒரிஜினல் ஓனர். அதுக்கப்புறம் இவங்களுக்கு தனக்கு விற்ற புரோக்கர் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஸோ அந்த இந்த லேண்ட் சம்மந்தமாக இவங்க கூட யாரெல்லாம் பேசுகிறாங்க எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். சரி, அவர் தேடி போய் பார்க்குறாங்க, அந்த வீட்டில் ஆளே இல்லை, பூட்டி இருக்குது. அப்புறம் விசாரிச்சா தெரியுது இவன் வந்து இது வீடை வாடகைக்கு எடுத்து வச்சு இந்த வேலையை பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு. இது வந்து ஒரு ஆர்கனைஸ் கிரைமாகவே நீங்கள் நடக்குது. அதனால் வந்து கூடுமான வரை வந்து மக்கள் அவேர்னஸ். இது அப்புறம் போலீஸ் போய் கோர்ட்டுக்கு போய் இது பெரிய சிரமமான காரியம். அதனால் வாங்கும்போது இது மாதிரி லீகாலிட்டி, எஃப்எம்பி ஆள் எல்லாம் பார்த்து வாங்கணும். இதுமாரி அப்புறம் இது சம்மந்தமாக பில்டிங் பிளான் இந்த லேண்ட் அப்ரூவல்ஸ், டிடிசி அப்ரூவல் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். இதே வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம், வில்லா வாங்குறோன்னா ரொம்ப 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 உஷாராக வாங்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வேக்கன் லேண்டாக வாங்கும்போது பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு வீடாக அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா லட்சத்துலேருந்து கோடி வரையும் போகுது. ஆமாம். அது சம்மந்தமாக எல்லாத்தையும் செக் பண்ணணும். இது பெரிய கம்பெனி, இந்த பெரிய கம்பெனி வந்து ஏமாற்ற மாட்டாங்க, இவங்க வந்து நம்மளை வந்து ஒன்றும் சொல்ல நியாயமாக இருப்பாங்க, பெரிய ஆஃபீஸ் இருக்குது, ஏசி போட்டிருக்காங்கன்னு போய் என்ன பண்ணுறாங்க, இவங்க எதுவுமே விசாரிக்காமல் ஒரு ஈஸி பையிங்காக வாங்கக்கூடாது. ஒரு கேக் வாங்க போனால் கடையில் கேக் வாங்கிட்டு வர மாதிரி ஈஸி பையிங்க நீங்கள் நினைக்கிறாங்க. மக்கள் நினைக்கிறாங்கன்னா இது ஒரு ஜாலி ஷாப்பிங் மாதிரி ஆகிடுச்சு. முதல்ல வீடு வாங்க போகிறோம்னா மாமனார் மாமியார் சித்தப்பா பெரியப்பா ஊரில் எல்லாம் போட்டின்னு வருவாங்க, இடத்த விசாரிப்பாங்க, 4 பேர் பார்ப்பாங்க, வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா இது ஒரு கேக் ஷாப்பில் போய் அவங்க ஜாலி ஷாப்பிங் மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்குறதா ஆகிடுச்சு. நேராக போகிறாங்க, அங்கே மாடல் ஹவுஸை பார்க்குறாங்க, அவன் சொல்கிறத கேட்குறாங்க, பிளானை பார்க்குறாங்க, ஒரு இடத்த பார்க்குறாங்க, ஒரு ஈஸி பையங்க பணத்தை கொடுக்குறாங்க. அதை தாண்டி மெனக்கட்டி இவங்க கொஞ்சம் வேலை செய்யணும். அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞரை வச்சு அதை செக் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினலானு செக் பண்ணணும். ஏன்னா எல்லா வழக்கறிஞர்களும் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் வச்சு தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட ஜெனுவினாலிட்டி டாக்குமெண்ட் கொடுக்குறவங்க தான் போய் செக் பண்ணணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினலான்றதை ஒழுங்காக கொடுத்துருக்கானான்னு போய் கலாய்வு செய்யணும். யார் வீடு வாங்க ஒரு கோடி 90 கோடி அவங்க செக் பண்ணணும். இந்த உண்மையிலேயே அந்த அப்பார்ட்மெண்ட் அப்ரூவல் ஆகிருக்கா, அது ரெரால் அப்ரூவ் ஆகிருக்கா, எல்லா வகையான செக்கிங்கும் கிராஸ் செக்கு பண்ணிட்டப்புறம் இவங்க அந்த இடத்த வாங்குறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ப்ரொமோட்டர்ஸ்லாம் உனக்கு வந்து இங்கே இந்த அம்யூனிட்டிஸ் கொடுக்குறேன், எனக்கு அந்த அம்யூனிட்டிஸ் கொடுக்குறேன், இந்த க்ளப் ஹவுஸை கொடுக்குறேன், இது கேட்டட் கம்யூனிட்டி, நீ உள்ளே வந்தால் ஒரு அனிமேஷன் காட்டுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு அங்கே போனோடனே அந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே சொர்க்க பூமி மாதிரி இருக்கும், ஒரு சொர்க்க புரியாக இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டலை தாண்டி ஒரு சொர்க்க புரியாகவே இருக்கும். இது நிறையா பேர் போவோம் அந்த அனிமேஷனை பார்த்து, அந்த ப்ரௌச்சரை பார்த்து, கடைசியில் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதுக்கு சினிமாவில் கட்டுற மாதிரி அப்படியே வேறு மாதிரி இருக்கும் அது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராமிசஸை வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நிறைய பேர் அந்த ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதே இல்லை. நிறையா நல்ல பில்டர் இருக்காங்க, நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க, நம்ம அவங்கள பற்றி சொல்ல வரல. பட் அது ஒரு கிராஸ் செக் பண்ணக்கூடிய கடமையும் இதுவும் வந்து நம்ம வாங்கக்கூடிய பையருக்கு இருக்கணும். இவங்க வந்து அதை ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுலாம் மெனக்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் வந்து என் நண்பர்களே வந்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில். அதனால் வீடு வாங்க போகிறது ஒரு ஈஸி பையிங்காக இல்லாமல் ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம சேர்த்து வச்ச பணத்தை இன்னும் வாழ்நாள் ஃபுல்லாக லோன் கட்ட போகிறோம். ஆமாம். அது இது வரையும் அவங்க வாயை கட்டி வைத்தடி சேர்த்த பைசா டவுன் பேமெண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த இஎம்ஐ அடைக்கிறதுக்கு இன்னும் 20 வருஷம் வேலை செய்யணும். அது இஎம்ஐயில் கொஞ்சம் சொல்லிங்கன்னா இஎம்ஐ 50,000 40,000 இருக்கிற காலகட்டங்களில் இவ்வளோ தூரம் மெனக்கிடும் போது அந்த வீடு வாங்குறத ஒரு அசைன்மெண்ட்டாக ஒரு ரிசர்ச் மெத்தடில் ஒழுங்காக அனலைஸ் பண்ணி வீடோட அமைப்பு இதெல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் வாஸ்து கணக்கில் வச்சு வாஸ்து செக் பண்ணுறது, ஒரு நல்ல வழக்கறிஞரை வச்சு வழக்கறிஞர் செக் பண்ணுறது, அப்புறம் பத்திரப்பதிவு துறையில் செக் பண்ணுறது, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுறது, அப்புறம் பில்டிங் பிளானிங் பர்மிஷனை போய் நேரில் செக் பண்ணுறது. இவங்க கொடுக்குற ப்ராமிஸ்லாம் இவங்களால் முதல் நிறைவேற்ற முடியுமா? ஒரு இடத்துல வந்து ஒரு வில்லா வாங்க போகிறோம், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறோன்னா அவங்க மார்க்கெட்டிங்காக அவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க. நாங்கள் நம்ம வீடு வாங்கினப்போ அந்த மார்க்கெட்டிங் பண்ண அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் அங்கே இருக்க போகிறதா இப்போ நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் அங்கே வேலை செய்கிறவர், அவருக்கு என்ன சொன்னாங்களோ அதை அவர் நம்மகிட்ட சொல்ல போகிறாரு. நாம் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு வாங்கும்போது இது கொடுக்க ப்ராமிஸ் உங்களால் முதல் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்து ஒரு ஃபீஸபிள் இருக்கா, இதெல்லாம் நம்பகமான விஷயமா அப்படின்னு பார்த்துட்டு நல்ல ஒரு கூட ஒரு பெரியவங்களை கூப்பிட்டு போயோ நண்பர்களை கூப்பிட்டு போயோ விசாரித்து கலந்தாலோசித்து பண்ணுறது ஒரு சாலை சிறந்தது. ஒரு பிளாட்டை விற்கும்போது அழகான ஒரு புத்தகத்தை வச்சுட்டு தராங்க,
அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அறைகள் இருக்குது, ஃபாயர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது மாதிரி இந்த ஃப்ளாட்டை தருவோம் அப்படின்னு எந்த ப்ரமோட்டராவது உறுதி தராங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க நல்ல கேள்வி. இது உண்மையிலே மக்களுக்கு ஒரு சமூக அக்கறையாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ ரெரா வரத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைகள் கொஞ்சம் வேறு. இப்போ ரெரா வந்தப்போ நிலைமைகள் வந்து பல மேம்பட்டிருக்கு, நன்கு மேம்பட்டிருக்குது. ரெண்டாவது ஒரு செக்மெண்ட் ஆஃப் பையரும் நல்ல அவேர்னஸ் இருக்குது. இப்போ அதாவது வாங்கும்போது அவங்க அவேர்னஸாக வாங்குறாங்கன்றது ஒரு விஷயம். வாங்கினப்புறம் தன்னுடைய உரிமைகளை பாதுகாக்க இன்றைக்கி நிறைய பேர் மெனக்கடுறாங்க. ஏன்னா ஒரு 2 விஷயம். ஒன்று வந்து இவ்வளோ பணத்தை போட்டு நான் வாங்கிட்டேன், ரெண்டாவது நீ ஏமாற்றிட்டானேன்ற ஒரு ஆதங்கம். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் இப்போ வர்றாங்க. ஸோ இப்போ பில்டர் வந்து உங்களுக்கு 2 வகையான அந்த ப்ராமிஸை பல வகையில் கொடுக்குறாரு. இதை வந்து அந்த பையர் ஃபஸ்ட்டு எப்போ அவங்க ஸ்டெப்பின் பண்ணுறாங்களோ, when they intend to purchase a apartment or villa அவங்க ஸ்டெப்பின் பண்ணும்போது இந்த டே 1லேருந்து அந்த பில்டர் சொல்லி எல்லாமே ப்ராமிஸ் தான். அந்த ப்ராமிஸை மட்டும் இவங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் என்ன? பேப்பரில் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட். ஆமாம், ஒரு பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், ஹிந்துலேயோ இல்லை ஒரு தினமலர்லேயோ தினத்தந்திலேயோ ஏதோ ஒரு பேப்பரில் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு. அது சின்ன பேஜாகவும் இருக்கலாம், ஃபுல் பேஜாகவும் இருக்கலாம். முதல்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் படித்து தூக்கி போட்டக்கூடாது. ஒரு பில்டர் வந்து கொடுக்கக்கூடிய அந்த விளம்பரம் தான் அவருடைய முதல் ப்ராமிஸ். ப்ராமிஸ்னால் அவர் எழுதி கையெழுத்துப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பரில் அவருக்கு கொடுக்கக்கூடிய விளம்பரம் தான் அவருடைய முதல் ப்ராமிஸ். ஸோ என்னைக்கு வந்து நான் தூண்டுது ரைட், என்றைக்கு வந்து நான் வாங்கணும் முடிவு பண்ணணும். ஏன்னா அவர் பெரிய பேனர் வைப்பார், நீங்கள் அதை ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து ப்ராமிஸ் தான். ஒரு பேனரை வந்து மவுண்ட் ரோடில் பெரிய பேனர் வச்சு நான் ஒன்று இந்த அமிட்ஸ் தான் கொடுக்கணும் பில்டர் பேனர் வச்சா அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் நல்ல எவிடன்ஸு அவர் அது ப்ராமிஸ்ஸு. அப்போ நீங்கள் அவரை போய் பார்க்குறீங்க, பார்க்கும்போது ப்ரௌச்சர் கொடுப்பாரு. ஆமாம், அழகாக கொடுப்பாரு. அதுவும் என்னாச்சுன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரௌச்சரை வந்து நல்லா கொடுத்தாங்க. இன்றைக்கி பல கார்ப்பரேட் பில்டிங் நிறுவனங்கள் ப்ரௌச்சர் கொடுக்காம அது எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிச்சிடுறாங்க. ப்ரௌச்சர் வந்து ரொம்ப முக்கியம். கூடுமான ப்ரௌச்சரை கேட்டு வாங்குங்க, ப்ரௌச்சரை விட்றாதீங்க. முதல்ல வந்து பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ரெண்டாவது நீங்கள் ஸ்டெப்பின் பண்ணி உள்ளே போனோன்னே கொடுக்குற ப்ரௌச்சர், ரெண்டுத்தையும் தொலைக்கக்கூடாது. ப்ரௌச்சர் தராட்டியும் வற்புறுத்தி கேட்டு வாங்குங்க. ஏன்னா அந்த ப்ரௌச்சரில் ரிட்டனில் எல்லாமே இருக்கும், படமாக இருக்கும். மூணாவது கொடுக்குற சிடி, வாட்ஸ்அப்பு, அப்புறம் அவர் எதாக இருந்தாலும் மெயில் அனுப்ப சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த சேல்ஸில் பேசுகிறதுலாம் மெயில் அனுப்ப சொல்லுங்கள். உங்கள் மெயில் ஐடி கொடுத்து எல்லாத்தையும் மெயில் அனுப்ப சொல்லுங்கள். அந்த மெயில் அப்படி கொடுக்குற ப்ராமிசஸ், நாங்கள் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறோம், அதை ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த பேமெண்ட் அனுப்புறதெல்லாம் அந்த மெயிலில் கொடுக்குறதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கன்செஷன் அக்ரிமெண்ட்டு அதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் உங்களுடைய ப்ராமிசஸ். ஸோ இந்த ப்ராமிசஸ்லாம் வந்து நமக்கு போதுமானது. இதை மட்டும் நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கொண்டால், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன்செஷன் அக்ரிமெண்ட்டை மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. அதில் எல்லாமே அதில் மென்ஷன் ஆகாது. ஆமாம். ஸோ இந்த டே 1 அவர் கொடுத்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு, கொடுத்த ப்ரௌச்சர்ஸு, வாட்ஸ்அப்பு, அதுமாதிரி எல்லா கம்யூனிகேஷன் கொடுக்குற ப்ரௌச்சர் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுங்கள், இது மெயில் அனுப்ப சொல்லுங்கள். அந்த சாஃப்ட் காப்பி எல்லாத்தையும் மெயில் அனுப்ப சொல்லுங்கள். இது அப்புறம் கன்செஷன் அக்ரிமெண்ட்டு, இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் கொடுத்த ப்ராமிஸை அந்த அந்த கட்டுமான நிறுவனம் நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் நீங்கள் சட்ட ரீதியாக உங்கள் உரிமையை பெற முயற்சிப்பது பேருதவியாக இருக்கும். இது போன்ற டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு சட்ட ரீதியாக தீர்வு கிடச்சிருக்கா? நிறையா கிடைக்குது சார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உண்மையிலே வந்து நம்முடைய அரசாங்கத்தில் பாலிசிஸு, நம்ம நீதிமன்றங்களில் முன்னெடுத்த முயற்சிகள், வழக்கறிஞர்களுடைய பேராதரவு, அப்புறம் வந்து சோஷியல் மீடியாஸு, பேப்பரு, இது மூலிமா நிறைய அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு காலத்தில் கன்சியூமர் கோர்ட் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இது 25 மணி கன்சியூமர் கோர்ட் வரும்போது பயங்கர அவேர்னஸ். அப்புறம் தான் கன்சியூமர் வந்த அப்புறம் தான் இந்த கன்சியூமருக்கு ஒரு மரியாதையே வந்துச்சு. அது வரையும் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட் வரும்போது கன்சியூமர் ஆக்ட் வரதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பொருளை வாங்கி வருவோம், ரிப்பேர் நம்ம கேட்க முடியாது. அப்புறம் ஸ்பெஷல் ஃபாரம் கன்சியூமர் கோர்ட்னு கொண்டு வந்தாங்க. அது வரும்போது தான் வந்தப்புறம் கன்சியூமருக்கு உண்டான மரியாதை அதுக்கப்புறம் தான் நல்லா வந்துச்சு. ஸோ அதேமாதிரி இப்போ இந்த ரேரா வந்தப்புறம் இந்த நல்லாவே வந்து நம்முடைய தீர்வுகளுக்கு பலன் அளிக்குது. நிறைய பேர் தவறு இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்டான நிவாரணம் கிடைக்கிது. அதனால் இன்றைக்கி வந்து சரியான முறையில் நம்ம சரியாக இந்த மாதிரி தீர்ப்பாயங்களை இந்த மாதிரி நீதிமன்றம் அணுகும்போது நமக்கு உண்டான தீர்வுகள் வந்து கூடிய விரைவில் நல்லா கிடைக்கிது, அதேமாதிரி ஸ்பீடாகவும் கிடைக்கிது. என்னுடைய மிக முக்கியமான நண்பர் ஒருத்தர் சென்னையில் அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு ஃப்ளாட்டை வாங்கினார். அதற்கான முழு பணத்தையும் அவர் கட்டி 6 வருஷம் ஆச்சு.
இன்னி வரைக்கும் அந்த பிளாட் அவருக்கு கொடுக்கப்படல. இது போன்ற கண்டிப்பாக சார். பிரச்சனைகள் எப்படி தான் இல்லை, இருக்காங்க? இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரேராலையும் இன்றைக்கி கரெக்டாக நம்ம வந்து அவருக்கு நம்ம சொன்ன மாதிரி எல்லா ஆதாரங்கள், பணம் கொடுத்த ஆதாரங்கள், உங்கள் ப்ராமிசஸ்ஸு, அது அப்ரூவ்டு எல்லாம் கையில் வச்சுருந்து ஒரு நல்ல வழக்கறிஞர் அருகி நல்ல முறையில் நம்ம ரெரா நீதிமன்றத்தையும் மற்ற நாடும் பொழுது தீர்வுகள் கிடைக்குது. என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அவசரமாக செஞ்சிடறோம். பணத்தை கொடுக்கும்போது அது நல்ல பில்டரா, அவர் போக ஓட மாட்டாரா, இங்கே தான் இருக்காங்களா, அவங்க கட்டி கொடுப்பாங்களான்னு பார்த்து கொடுக்காம அவசரமாக கொடுத்துட்றோம். ஆனால் பணத்தை தராங்களா பணத்தை திரும்பி வாங்குறதுன்னு அவசரப்படுறோம். ஸோ நீதிமன்றம் போகும்போது அதுக்குன்னு சில கால நடைமுறை நேரமுறை இருக்க தான் செய்யும். ஆனால் நமக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அவங்க பிளாட்டை தராத காரணத்தினால இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த 6 வருடத்துக்கு இவங்க தங்கறதுக்கு வாடகை கொடுக்கணும். பிளாட் இல்லாமல் போனது ஒரு பக்கம், வாடகை கொடுக்கணும். ஒரு பக்கம் வாடகை கொடுக்கணும். ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்த பணம் இருக்குல்ல, அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் பேங்க்குக்கு. இப்படி பல நெருக்கடிகள் இருக்குது. உண்மை சார். எப்படி அவங்க தீர்வு காணும்? இது தீர்வு வந்து சட்ட ரீதியான தீர்வு கண்டிப்பாக உண்டு. இவங்க திருப்பி தான் சொல்கிறேன், இவங்க சரியான முறையில் சரியான அணுகுமுறையில் அணுகும் பொழுது, நீதிமன்றத்தில் அணுகும் பொழுது அவங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக உண்டு. தீர்வு கிடைக்காம போகிறதில்ல. இவங்க ஒருவேளை நேரம் காலம் முன்ன பின்ன அமையலாமே ஒழிய நிச்சயமாக சட்ட ரீதியான தீர்வு கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய பார்வையில் அரசாங்கம் இது போன்ற பயனாளிகளை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், முதல்ல வந்து பையர் அவேர்னஸ் ஒன்று இருக்குது. வாங்குபவரின் விழிப்புணர்வு. அரசாங்கமோ சட்டமோ எல்லாருக்கூடையும் வர முடியாது. ஸோ ஒரு தனக்கு உண்டான விழிப்புணர்வு, ஒரு பையரோட விழிப்புணர்வு, ஒரு நுகர்வோரின் விழிப்புணர்வு தான் முதல் ப்ரொடெக்ஷன் அந்த நுகர்வோருக்கு. இப்போ இந்த விழிப்புணர்வே சிகரெட் பிடிக்கக்கூடாது, மது இருந்தக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி கட்டடங்களை வாங்கும்போதோ இல்லை இந்த மாதிரி பிளாட்டை வாங்கும்போதோ நிலத்தை வாங்கும்போதோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வை அரசாங்கம் செய்ய வேண்டியது கடமை இல்லையா சார்? நீங்கள் தினப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட அரசாங்கம் வந்து ஒரு சிஎம்டிஏ, அப்புறம் முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன்லாம் வச்சு நாம்ஸ் போட்டு, ரெகுலேஷன்ஸ் போட்டு, இத்தனை என்ஓசி வாங்கி பிளானிங் அப்ரூவல்லாம் ஸ்டிக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதே பிளானிங் அப்ரூவல் வாங்கும்போது அவங்க லேண்ட் ஆக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அரசாங்கத்தோடைய கடமையை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது, நீதிமன்ற தலைமை கரெக்டாக செய்கிறாங்க. நுகர்வோர் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ டெய்லி பேப்பர் படித்தாவே அந்த பேப்பர்லேயே நமக்கு உண்டான அத்தனை விழிப்புணர்வு அந்த பேப்பர்லேயே வருது. அதில் பலதரப்பட்ட சம்பவங்களை நம்ம டெய்லி படிக்கலாம். இந்த கட்டுமான சம்மந்தப்பட்ட சம்பவங்கள், இந்த கட்டுமானத்தில் இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்வுகள் எல்லாம் டெய்லி பேப்பரில் வருது. நம்ம யாரும் அதை படிக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு மற்றது தான் பார்க்குறோமே ஒழிய மற்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். ஒரு இன்டீரியர் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறோம். ஒரு ரூமுக்கு எப்படி இன்டீரியர் பண்ணலான்னு 100 படம் பார்க்குறோமே ஒழிய இதுக்குண்டான அவேர்னஸ் எல்லாத்தையும் கொட்டி கிடக்குது இன்றைக்கி. நம்ம வேர் இஸ் த வில் தேர் இஸ் த வேன்ற மாதிரி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இவங்க வந்து இவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கே இருக்கு, இவங்க அதை பார்க்கறது இல்லை. முதல்ல மக்கள் அதை படிக்கணுன்றீங்க. மக்கள் படிக்கணும். மக்களுக்கு கண்ணுதில் இருக்கு, இவங்க பார்க்கறது இல்லை. டெய்லி பேப்பர் படித்தாவே பேப்பர்லேயே இன்றைக்கி பேப்பர் படிச்சிங்கன்னா கூட 2 நியூஸ் இருக்கும். அதில் இந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கும். அவேர்னஸ்னால் டைரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏமாந்தார், அவங்க இந்த மாதிரி தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு இருக்கும். அதேமாதிரி நீங்கள் டெய்லி பேப்பர் பார்த்தீங்கன்னா கட்டுமானம் சம்மந்தப்படாத நியூஸ் வரதே கிடையாது. ஏன்னா கட்டுமானன்றது மிகப்பெரிய ஒரு தொழில்துறை. அது இது போன்று பல பிளாட்டை நிர்மாணிக்கின்றவர்கள் அவங்க அந்த கட்டுமானத்துடைய தரம் இருக்குல்ல, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? கட்டுமானத்தில் வந்து இப்போலாம் வந்து முதல்ல வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போலாம் வந்து அரசாங்க விதிமுறை பிரகாரமே வந்து நீங்கள் கட்டுமானம் பண்ணும்போது அதுக்குள்ள ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, ஸ்ட்ரக்சரல் ரிப்போர்ட்லாம் கொடுத்தா தான் பர்மிஷனே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அது ஒரு வகையில் வந்து சேஃபாக தான் போகுது. இதையும் மீறி மக்கள் அந்த நிறுவனத்தை பற்றி விசாரித்து வாங்கிறது நல்லது. ரொம்ப நன்றி. உங்களை பொறுத்த வரைக்கும் சட்டம், வாஸ்து தவிர பல துறைகளில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதனால் அதே போன்ற விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் விவாதிப்போம். கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.